அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆம், இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த அறிவை ஆற்றல் குழுமத்துக்கு மிகவும் நன்றி. ஆ, ஏன்னா ஒவ்வொரு தடவையும் கேட்கும்போது என்னால அந்த சனி ஞாயிறுல சந்தைகள் அதிகமா இருந்ததுனாலும் தொடர்ந்து ஒரு ஒரு வருஷம் அந்த கல்வெட்டியல் படிப்பு ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த டயத்துல தான் வீட்ல ஒரு செட்டில் ஆகும். ஆ, அதனாலயும் என்னால சரியா பங்கெடுத்துக்க முடியாம போயிடுச்சு. ஆம், இப்ப இனிமேல் தொடர்ந்து என்னால முடிந்த வாரங்கள்ல நான் படிச்ச புத்தகங்கள பத்தி கண்டிப்பா பகிர்ந்துக்க நான் தயாரா இருக்கேன். சந்தைகள் இல்லாத நேரங்கள்ல மேக்ஸிமம் சாட்டர்டே, சண்டேஸ்ல தான் சனி, ஞாயிறுகள்ல தான் சந்தைகள் நடத்த வேண்டிய ஒரு இது இருக்கு. அதனால அந்த டயத்துல பண்ண முடியறதில்ல. இனிமேல் நான் கொஞ்சம் முயற்சி பண்றேன் கருத்து பகிர்வுக்கு. ஆம், சிலப்பதிகார தாவரங்கள் அப்படின்ற இந்த புத்தகம் பாத்தீங்க அப்படின்னா, ம். அ 2020ஆம் ஆண்டு வெளியிட்டிருக்காங்க. முதற் பதிப்பு தான் நான் படிச்சது, வாசிச்சது. இத இத எழுதினவர் பஞ்சவர்ணம் அப்படிங்கிறவரு. இவரோடது இவரோட ஓன் பப்ளிகேஷன்லயே இந்த புத்தகம் வெளியிட்டிருக்கு. பஞ்சவர்ணம் பதிப்பகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதிப்பகத்துல இருந்து இந்த புத்தகம் வந்திருக்கு. அந்த பதிப்பகம் இயங்குற இடம் பண்ருட்டி. அங்கிருந்து தொடர்ந்து எப்படி இதுல எனக்கு ஆர்வம் வந்தது அப்படிங்கும்போது, முகநூல் வாசிப்பு குழுல வாசிப்பை நேசிப்போம்ன்ற ஒரு குழுமத்துல தொடர்ந்து அவங்களோட சேர்ந்து வாசிச்சுட்டு வரோம். குழு வாசிப்பா சிலப்பதிகாரம் வாசிக்க ஆரம்பிச்சோம். ஒரு ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி. அப்படி ஆரம்பிக்கும்போது ஒரு 1 1/2 வருஷம் முன்னாடி அப்படி ஆரம்பிக்கும்போது, சிலப்பதிகாரம் ஒரு 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 வாரமும் ஒரு ஒரு செய்யுள் பகுதி வாசிக்கும்போது, நெறைய இயற்கை சார்ந்த சூழலியல் சார்ந்த கருத்து எப்பயுமே தொல்காப்பியங்கள், சங்க இலக்கியங்கள் எல்லா இடத்துலயும் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நெறைய இயற்கை சார்ந்த சூழலியல் சார்ந்த கருத்துக்களோட தான் ஒரு உவமைனாவே ஒப்பிட்டாய்வு செய்யறது, இல்ல உவமை சொல்றது இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சூழலியல் சார்ந்து, இயற்கை சார்ந்து தான் இருக்கும். அந்த மாரி ஒரு வாழ்வியல தான் இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க வாழ்ந்திருக்காங்க. அப்போ அதுல நெறைய தாவரவியல் சார்ந்த கருத்துக்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒண்ணொன்னா அந்த பாடல்ல என்னென்ன தாவரங்கள் வருது அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு இந்த வாரம் இந்த செய்யுள் வாசிச்சோம்னா, அதுல ஏன்னா நம்மளுக்கு தெரியாத பேர் தெரியாத தாவரங்கள் சொல்றதுக்கு அந்த குழுவிலேயே மூத்த ஆசிரியர் பெருமக்கள் எல்லாருமே இருப்பாங்க. சோ அவங்கெல்லாம் இது இந்த தாவரத்துக்கு இந்த பெயர் அர்த்தம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் குறிப்பெடுத்து தனியா இது பண்ணிக்கிட்டே வந்தேன். இத நெட்ல ஆன்லைன்ல இது பண்ணி பார்க்கும்போது, கூகுள்ல சர்ச் பண்ணி பார்க்கும்போது, இதுக்கு முன்னாடி யாராவது தாவரங்கள பத்தி, சிலப்பதிகார தாவரங்கள பத்தி யாராவது எழுதியிருக்காங்களா? புத்தகங்களா வெளியில வந்திருக்கா? அப்படின்னு சொல்லி தேடும்போது தான் இந்த ஆசிரியர் பத்தி எனக்கு தெரிஞ்சது. அப்புறம் தனியாவே இதுக்குன்னே போட்டிருக்காரு. புத்தகம் வெளியிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதோட விலை என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரூ. 670 இருந்தது. விலை கொஞ்சம் அதிகமா இருந்ததுனால கொஞ்சம் யோசிச்சேன். அது வாங்கலாமா? வேணாமா? அப்படின்ற மாதிரி இல்ல இப்படியே நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்றதுனால தாவரங்கள பத்தின அ கொஞ்சமான அந்த இது இருக்கணும் நம்மளுக்கு. தெளிவு இருக்கணும். அந்த துறை சார்ந்தே இயங்கிட்டு இருக்கோம். இது தெரியாம நம்ம அந்த தொழில்ல எத்தன நாள் நம்ம இருக்க முடியும்? சோ இந்த மாரி வாசிக்கும் பொழுதுதான் நம்மளுக்கு ஆதி நிலையில இருந்து இருக்கக்கூடிய தாவரவியல் சார்ந்த கருத்துக்கள் நம்மளுக்கு தெரியும் அப்படிங்கிறது புரிஞ்சுது. இந்த புத்தகம் மட்டும் நான் வாங்காம விட்டிருந்தேன்னா, நெறைய விஷயங்கள் ஒரு தெளிவில்லாமயே எனக்கு போயிருந்திருக்கும். அதுக்காக ஆசிரியருக்கு எனக்கு மிகவும் நன்றி சொல்லணும் இந்த தருணத்துல. ஆ ஆசிரியர் இப்போ இல்ல. நம்மளோட இல்ல. ஆ அவர் ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடியே இயற்கையில கலந்துட்டாரு. அதனால நம்ம கிட்ட இல்ல. அவங்களோட பையன்கிட்ட நான் பேசினேன். அப்போ இதை சார்ந்த தாவரம் உங்கள் சார்ந்தே சங்ககால தாவரங்கள், கம்பராமாயண தாவரங்கள் இந்த மாதிரி நெறைய முதல்ல இருந்து தாவரங்கள பத்தின ஒரு தெளிவான ஒரு கருத்துக்காகவே ஒரு இது ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு தகவல் மையம் ஆரம்பிச்சிருக்காங்க. அது பேர் தாவர தகவல் மையம்னு கொண்டு வந்திருக்காங்க. அதுல அவர் அத பத்தி சொல்லும்போது நான் அத அப்படியே வாசிக்கிறேன். எங்களது தாவர தகவல் மையம் தமிழில் பெயரில்லாத தாவரங்களுக்கு பெயரிடுதலும், ஒரு தாவரத்தில் இருந்து மற்ற தாவரங்களை வேறுபடுத்தி காட்டி குழப்பத்தை தவிர்க்கவும், ஆங்கில தாவர பெயர் போல் தமிழிலும் பெயர் சூட்டும் பணியை செய்து கொண்டிருக்கின்றது.
அப்படிங்கிறாரு. இந்த வகையில் சங்க இலக்கியங்களில் தாவரத்தின் பண்பு பெயரை இணைத்து கூறியிருந்தால் அந்த சங்க இலக்கிய பெயருடன் சங்க இலக்கிய புலவரின் பெயரையும் இணைத்து சங்க இலக்கியத்தில் இரட்டை பெயர் இல்லாத தாவரத்திற்கு பஞ்சவர்ணம் என்றும் பெயர் சூட்டுபவர் பெயராலும் குறிக்கப்பட்டுள்ளது. என்ன சொல்றாங்கன்னா, இது வரைக்கும் ஒரு புதுசா ஒரு பேரே இல்லாத ஒரு தாவரங்களை வந்து ஐடென்டிஃபை பண்றாங்க, பாக்குறாங்க அப்படின்னா அந்த தாவரத்துல இருந்து இன்னொரு தாவரம் வந்து எப்படி அதே மாதிரி, அதாவது சக்கரத்தி செடின்னு சொல்லுவாங்க, அது ஒரு செடியில இருந்து இன்னொரு செடி வந்து எப்படி வேறுபடுத்தி பாக்குறது, அந்த பெயர் குழப்பத்தை வந்து எப்படி தவிர்க்கிறது, அப்புறம் அதுக்கு புது பேர் என்ன பேர் வைக்கலாம், அப்படி புது பேர் வைக்கும் போது சங்க இலக்கியங்கள்ல வந்து அதோட பண்பு பெயரை வச்சு சொல்லுவாங்க. பின்னாடி நம்ம பார்ப்போம் அது அப்படின்னா என்னன்றது நம்ம பார்க்கலாம். அப்படி வைக்கும் போது சங்க இலக்கியத்துல புதுசா அந்த செடியோட பேர் இருக்கு அப்படின்னா முதல் முறை அந்த சங்க இலக்கியத்துல பெயர் பார்க்கும்போது அந்த புலவரோட பேரோட சேர்த்து சொல்றதும், அதே மாதிரி ரெண்டு ரெண்டு பேரா இல்லாம இரட்டை பேரா இல்லாம இருக்கிற தாவரத்துக்கு வந்து பஞ்சவர்ணம் இவருடைய பேரை வந்து கூட சேர்த்து அந்த ஐடென்டிபிகேஷனுக்காக பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பெரிய தாவர தகவல் மையம் வந்து அமைச்சிருக்காரு. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச போர்ஷன் என்ன அப்படின்னா, ஆஹ் இந்த பாரம்பரிய அரிசி சிறுதானியம் இதெல்லாம் வந்து பழைய தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில தான் வந்து நான் தொல்லியல் ஆர்கியாலஜி கிளாஸ்ல போய் சேர்ந்தேன். அங்கேயே போகும்போது என்னன்னா, நம்ம தேடி அங்க வந்து இதெல்லாம் தனித்தனியா சொல்லி தர மாட்டாங்கன்னு ஒரு பாதியில தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. இதெல்லாம் வந்து தனித்தனியா உட்கார வச்செல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க, நம்மளா அதை பயணிச்சுதான் அதை தெரிஞ்சுக்கணும், எல்லாமே ஒண்ணு வாசிக்கணும், இல்ல நிறைய பயணம் போகணும், பயணம் செஞ்சு வாசிச்ச எழுதி வச்சவங்களோட நூல்களை நிறைய படிக்கணும், இப்படிதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த ஒரு வருஷமா நான் தெரிஞ்சுக்கிட்டது எப்படி தேடணும், ஒரு தாவரம் இயற்கை வாழ்வியல் சம்பந்தமான உணவு தாவரங்களை தேடி போறது எப்படி தேடி போகணும் அப்படிங்கறத ஒரு 10% நான் கத்துக்கிட்டேன். அப்படி கத்துக்கும் போதுதான் இப்ப நம்ம பெயர் வழக்குல குறிப்பிட்டு இருக்க சொல்லப்படுற எந்த தாவரத்துக்கும் சங்க இலக்கியத்துல இருக்கிற பேர் வந்து பொருந்தல, அது எப்படி மாறி போச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, உதாரணமா நான் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கும் போது கல்வெட்டியல் இதுக்கு வந்து ஆராய்ச்சி நான் சப்மிட் பண்ணும்போது அதுல வந்து இப்ப இருக்கக்கூடிய மாப்பிள்ளை சம்பாவோ இல்ல கருப்பு கவுனியோ இல்ல சிறுதானியங்களோ அப்ப எப்படி கூப்பிட்டு இருப்பாங்க, எப்படி பெயரிட்டு அழைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி தேடும் போது எதுவுமே இல்ல. ஒரு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா செந்நெல், வெண்ணெல், அப்புறம் வந்துட்டு தானியங்கள், கூலங்கள் இப்படிதான் இருந்ததே தவிர ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலரா எதுவுமே இல்ல. அப்படி ஏன் மறைஞ்சு போச்சு அப்படிங்கிற காரணத்தை யார் யாரோ என்னென்னமோ சொன்னாங்க. ஏன் அந்த மாதிரி பெயர் வந்து மாறி போச்சு, எதனால நம்மளால கண்டுபிடிக்க முடியல, என்னன்னா நிறைய படிக்க 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 குழப்பங்கள் வந்து நிறைய எனக்கு வந்துச்சு. என்னடா அது இவ்வளவு வரலாறு உள்ள ஒரு உணவுப் பொருளை வந்து இப்படி பேரே இல்லாம இப்படி மறைஞ்சு போச்சே அப்படின்னு எனக்கு ஒரு ஆதங்கம் ஒரு பக்கம், கோபம் ஒரு பக்கம். எங்க போச்சு, எப்படி இந்த பேரை தேடுறது, இதுக்கான பலனை எப்படி நம்ம பாக்குறது அப்படிங்கும் போது விவசாயம் செய்யறவங்க ஒண்ணு சொல்றாங்க, இருந்தாலும் ஆதிநிலை தகவல்னு ஏதாவது ஒரு நூல்ல இருக்கணும்ல. இப்ப மாப்பிளச்சம்பா செந்நெல்லுக்கான பலன் இல்ல கேழ்வரகுக்கான வரகு கேழ்வரகு அதுக்கான பலன் வந்து யாரு ஒருத்தர் கூடவா எழுதி வைக்காம போயிடுவாங்க. எப்பயில இருந்தோ கிட்டத்தட்ட கம்பு கேழ்வரகுக்கெல்லாம் 4000 ஆண்டு காலம் வந்து பழையதுன்னு சொல்றாங்க. ஒரு கேழ்வரகோட ஆராய்ச்சியில பார்க்கும்போது தொல்லியல்ல இருந்து ஒரு இடத்துல இருந்து எடுத்த தொல்லியல் ஆய்வுல இருந்து களத்துல இருந்து எடுக்கும்போது 4000 ஆண்டுக்கு முற்பட்ட கேழ்வரகுன்னு சொல்றாங்க. அப்ப அவ்வளவு கேழ்வரகுக்கான பேர் வந்து அங்க என்ன இருந்திருக்கும், ராகின்னு இருந்திருக்குமா, எப்படி இருந்திருக்கும், அதுல ஒரு பலனும் இல்லையா அப்படிங்கும் போது அந்த பெயர் காரணத்துக்கான குழப்பத்தை இங்க அவரு தெளிய வைக்கிறாரு. அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். அந்த ரூல்ஸ வந்து நான் அப்படியே படிக்கிறேன். முன்னுரையில அவரு அழகா வந்து கொடுத்திருக்காரு. நம் நாட்டின் இயற்கை வளங்களுள் ஒன்றான தாவரங்களை மக்கள் உணவு, விலங்கின் உணவு, தழை உணவு, தழை உரம், மருந்து, அழகு, அலங்காரங்களுக்கு பயன்படுத்தி வருகின்றனர். அவர்களுக்கு சரியான பயன்பாட்டின் நம்பகத்தன்மையையும் நாம் நிரூபிக்க முடியாத நிலையில் உள்ளது.
சரியான தாவரங்களை அடையாளம் தெரிந்து கொள்ள வழிவகை இல்லை. எது ஒரு சரியான பிளான்ட் அப்படிங்கிறதுக்கான எந்த வழிவகையும் இதுவரைக்கும் யாருமே சொல்லல அப்படின்னு சொல்றாரு. ஓலைச்சுவடிகளிலும் புத்தகங்களிலும் உள்ள தகவல் குறிப்புகளை அழியாமல் புதுப்பிக்கும் பணியில் முடிவு பெறாத நிலையில் உள்ளோம்னு சொல்றாரு. இன்னுமே ஆஹ் ஓலைச்சுவடிகளிலையும் இன்னும் செப்பேடு அந்த மாதிரி தொல்லியல் ஆய்வுகள் இதுல எதுலயுமே முன்னாடி மேல் சொன்ன அந்த தாவரங்களின் விலங்குகளுக்கான தாவரங்கள் என்னென்ன, தழை உரம் என்னென்ன, மருந்து என்னென்ன, அழகு சாதன பொருட்கள் என்னென்ன, மக்களின் உணவுகளான என்னென்னன்றத அதை பூர்த்தி பண்ணணும்ல. அந்த பூர்த்தி பண்ண கூட ஏன்னா எந்தெந்த இடத்துல எது இருக்குன்னு தெரியல. இன்னும் கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஓலைச்சுவடிகள் எடுக்கிறாங்க, செப்பேடுகள் எடுக்கிறாங்க. இன்னும் அந்த நிலையில நம்ம முழுமை பெறாத நிலையில இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. மக்களுக்கு தாவரங்களை பற்றிய தகவல்கள் ஒளிவு மறைவின்றி வெளிப்படையாகவும் தாவரவியல் அறியாதவர்களையும் சென்றடையும் வகையில் இருத்தல் வேண்டும். ஆனால் குழப்பமான நிலையே நீடிக்கிறது. ஒரு ஸ்கூலுக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. அங்க நான் குழந்தைங்க கிட்ட கேட்பேன், நீ அரிசி சாப்பிடுற, இந்த அரிசி எங்க இருந்து வருது அப்படின்னு தெரியுமா அப்படின்னு கேட்டா எந்த குழந்தைங்களுக்கும், சில குழந்தைங்க லேண்ட்ல இருந்து வருது. அந்த அரிசியை நீ அந்த நிலத்துல போய் நீ பாத்திருக்கியா? அப்ப அந்த தக்காளி செடி எப்படி இருக்கும்? அந்த தக்காளி செடி கொடியா இருக்குமா, இல்ல எந்த இடத்துல அது பூ தக்காளியா ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் அப்படிங்கும்போது இதெல்லாம் அவங்க சம்பந்தமான விஷயமே இல்ல. இதுக்கும் நம்மளுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்ல அப்படிங்கிற மாதிரிதான் அந்த குழந்தைங்களோட பதில் இருக்கும். அப்போ நம்ம என்ன உணவு சாப்பிடுறோம், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அதோட வரலாறு என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுல அவ்வளவு ஒரு லேசினஸா, ஒரு கேர்லெஸ்னஸா அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்ற ஒரு என்ன சொல்றது, என்ன அது என்னன்னா அசால்ட்டா இருக்கும்னு சொல்லுவாங்க. அது எனக்கு எக்ஸாக்டா எனக்கு தமிழ்ல சொல்ல தெரியல. அசால்ட்டா எடுத்துக்கிறது, ரொம்ப ஒரு சாதாரணமா எடுத்துக்கிறது, அது ஒரு விஷயமாவே முக்கியத்துவம் கொடுக்காது அந்த இடத்துதான் இவர் சொல்றாரு. சங்க இலக்கியங்களிலும் மருத்துவ நூல்களிலும் பயன்படுத்தப்படும் தாவரங்களின் பெயர்கள் அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதே இல்ல அப்படின்னு சொல்றாரு. எனக்கும் மெடிசன் படிச்சவங்க தான் அதை தெரிஞ்சுக்கணும், சித்த மருத்துவம் படிச்சவங்க தான் அதை தெரிஞ்சுக்கணும்ட்டு யார் மேலேயாவது ஒரு பழிய போட்டு நம்ம எஸ்கேப் ஆயிடுறோம். ஏன்னா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான அவசியம் எனக்கு இல்லைன்னு சொல்லி எஸ்கேப் ஆயிடுறோம் அப்படின்னு சொல்றாரு. பெயர் குழப்பத்திற்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 30 காரணங்களை அவர் எடுத்து வைக்கிறாரு. எனக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமான காரணங்களை மட்டும் நான் இப்ப உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். சங்க இலக்கியங்களில் அடையாளம் காட்டப்பட்ட தாவரவியல் விளக்கங்களுடன் அறிமுகப்படுத்தப்பட்ட பெயர்கள் இன்று வழக்கத்தில் இல்லை. நான் முதல்ல சொன்ன மாதிரிதான் நம்ம மாப்பிள சம்பா அப்படின்னு போய் நம்ம சங்க இலக்கியத்திலேயோ இல்ல ஏதாவது ஒரு இலக்கிய நூல்களிலயோ நான் மாப்பிள சம்பான்னு போய் தேடவே முடியாது, ஏன்னா கிடைக்காது. அது ஒரு பெரிய பெயர் குழப்பத்துக்கான காரணம். அதை செந்நெல் வகையில கொண்டு வந்துடுறாங்க. செந்நெல், வெண்ணெல், சாலிநெல், அப்புறம் காட்டு நெல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வகைப்பாட்டுக்குள்ளார ஒரு வகையா இதை கொண்டு வந்துடுறாங்க. அது அப்படி அறிமுகப்படுத்தப்படாத பெயர்கள் இன்று வழக்கத்தில் இல்லாத பெயர்களா இல்ல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு உதாரணம் சொல்றாரு. செங்காந்தள், சுடர் பூந்தோன்றி, பொறிப்பூங்கு, சரிப்பூங்கொன்றை, விரிமலர் அப்படிங்கிற விளக்கத்தெல்லாம் சொல்றாரு. ஆவிரை அந்த மாதிரி சொல்றாரு. நாட்டு மருத்துவத்தில் தாவரங்களின் பயன்பாட்டை வைத்து பெயர் சூட்டப்பட்டுள்ளது. அதோட இது வச்சு இப்ப வாத நாராயணன் அப்படின்னா வாதத்துக்கு அது உதவி பண்ணும் அப்படின்னு சித்த மருத்துவத்திலையும் நாட்டு மருத்துவத்திலையும் அதுக்கு என்ன பலனோ அதை கூட சேர்த்து வச்சு சொல்லிட்டாங்க. உதாரணத்துக்கு பல்வலி பூண்டு, முடக்கு அறுத்தான், நேத்திர பூண்டு, நாய்க்கடிச்சான் பட்டை, வசனாபி, இப்படி நிறைய இப்படி சொல்லும் பொழுது தவறாவும் சிலதை சொல்லிடுறாங்க அப்படின்னு சொல்றாரு. நேத்து ஒரு வீடியோ பார்த்தேன், முடக்கத்தான் பத்தி ஒரு ஒரு பாட்டனி படிச்ச ஒரு இது நல்லது, முடக்கத்தான் சுக வயிற்றுல தொப்புள் கொடி சுத்தி குழந்தை இருந்தது அப்படின்னா அந்த கொடி தானா விலகிறதுக்கு முடக்கத்தானை நல்லா அரைச்சு வயிற்று மேல பத்தா போடுவாங்க. அத என்ன ஆகும்னா குழந்தையோட அந்த கொடி சுத்துனது விலகிரும், அப்புறம் சுகப்பிரசவம் நடக்கும். இது எல்லா சித்த மருத்துவர்களும் செய்யக்கூடிய ஒரு ப்ரொசீஜர் இது. ஆனா அது பேர் உழிங்கை கிடையாது அப்படின்றாங்க. இங்க தவறாக அதுக்கு பேர் உழிங்கைன்னு சொல்லியிருக்காங்க. முடக்கத்தான் வேற, உழிங்கை வேற அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருக்காரு. ஆனா எல்லா இடத்துலயுமே சித்த மருத்துவர்கள் சில பேரை சொல்லும் போது கூட என்ன சொல்றாங்க அப்படின்னா உழிங்கையும் இந்த முடக்கத்தானும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரிலாம் பெயர் காரணங்கள்ல இருக்கக்கூடிய குழப்பங்கள் அப்படின்னு சொல்றாரு. வழக்கத்தில் உள்ள சித்த மருத்துவ பெயர்கள் மற்றவர்களுக்கு தெரியக்கூடாத வகையில் மறைப்பொருளாக பெயர் மாற்றம் பெற்று பயன்படுத்தப்பட்டுள்ளது.
அதாவது சில மருந்துகள் வந்து பத்தியமாகவும், சில மருந்துகள் வந்து உங்களுக்கு நெறைய நாள் அத திரும்பி ரிப்பீட்டடா சாப்பிடக்கூடாதுன்னு சிலது இருக்கும். சிலது வந்து சிலது சாப்பிடும்போது, சிலது சாப்பிடாது. உதாரணத்துக்கு மது அருந்தபோது அ அகத்திக்கீரை சாப்பிடக்கூடாது. உடனே மரணம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சிலதுக்கு சிலது பத்தியம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறத வந்து மறைமுகமா சித்த வைத்தியர்களும், நாட்டு மருத்துவர்களும் என்ன சொல்வாங்கன்னா, அந்த விஷயத்த பப்ளிக் கிட்ட கொண்டு போய் சேர்க்காம விட்டுட்டாங்க. அந்த மாதிரி விஷயங்கள எது சாப்பிட்டா நஞ்சு முறிவு ஏற்படும், எது சாப்பிட்டா இது சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து மக்களுக்கு அத கொண்டு போய் சேர்க்காம விட்டுட்டாங்க அப்படின்றத சொல்றாங்க. அம் தோற்றத்தின் அடிப்படையில் எப்படி எப்படியெல்லாம் பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் அவரு டெஃபினிஷன் பண்ணி குடுத்திருக்காரு. தாவரங்களுக்கான தமிழ் பெயர்களை 18, 19ஆம் நூற்றாண்டுகளில் தொகுத்து வழங்கியதில் பெயர்களை தமிழ் தெரியாதவர்கள் தமிழ் சொற்களை ஆங்கில சொற்களாக ஆங்கிலத்தில் எழுதி பயன்படுத்தியது. நம்ம வந்து இந்த தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கிலீஷ் போயமோ இல்ல இங்கிலீஷ் வந்து லெசனோ ஏதாவது நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா மேலேயே அதை வந்து நம்ம இங்கிலீஷே தமிழ்ல எழுதுவோம். இங்கிலீஷ் அப்படின்னா இ இங் கி லீ இஷ் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். இந்த தவறை வந்து இதே இடத்துல பண்ணியிருக்காங்க. பெயர்களை தமிழில் தெரியாதவர்கள் இப்போ வந்து ஒருத்தர் உள்ள வராரு அப்படின்னா அவரு வந்து அந்த பிளான்ட்டை வந்து டிரான்ஸ்லேட் பண்றாரு. டிரான்ஸ்லேட் பண்ணும்போது என்ன பண்றாருன்னா அவருடைய மொழியில அதை எழுதி வச்சிடுறாரு. அப்ப அதை மறுபடியும் ரீடிரான்ஸ்லேட் பண்றாங்க. அப்படி ரீடிரான்ஸ்லேட் பண்ணும்போது அந்த அதோட அர்த்தம் அப்படியே ஃபுல்லா மாறுது. இந்த குழப்பத்துக்கு இது ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்றாரு. இலக்கிய அறிவும் மருத்துவ அறிவும் தாவரவியல் அறிவும் ஒன்று சேராமல் வழக்கத்தில் உள்ள தமிழ் பெயரை அறிவியல் பெயராக அடையாளம் காட்டியது. அவரவர் அவரவரது கால அனுபவ அறிவை அடிப்படையாக கொண்டு அகராதி தொகுத்து வெளியிட்டது. இது வந்து நீங்க சித்த மருத்துவத்துல வந்து நீங்க நிறைய பார்க்கலாம். என்ன அப்படின்னா ஆஹ் ஒரு 2, 3 சித்த மருத்துவ குறிப்பு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10, 15 மூலிகைகளை பத்தி தெரிஞ்சிருச்சு. ஒரு 10, 15 மூலிகைகளை எப்படி கையாளுறதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஒரு 10, 15 மூலிகைகளை வந்து எந்தெந்த வியாதிக்கு மருத்துவமா நம்ம செய்யலாம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. உடனே ஒரு புக்கு போட்டுருவாங்க. ஒரு 50ல இருந்து ஒரு 60 பக்கம் இருக்கிற மாதிரி ஒரு புத்தகம் போட்டு அதை வந்து விற்பனை பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ அவங்களோட கால அனுபவ அறிவை வச்சு அந்த அகராதி தொகுத்து வெளியிட்டது வந்து தப்பு அப்படின்னு சொல்றாரு. ஒரு முழு ஞானம் இல்லாம ஒரு முழுமை நிலை அறிவு இல்லாம எனக்கு ரொம்ப யோசனை ஆயிடுச்சு. ஆஹா நம்ம என்னடாது நம்மளும் அந்த தப்பெல்லாம் சில இடத்துல பண்ணிருக்கோமே. அப்போ ஒரு ராங் கைடன்ஸா ஒரு பிளான்ட்ட பத்தின ஒரு தப்பான தகவல்களை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்ததும் இது ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதிக பிளாட்ஃபார்ம் புக் வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி புத்தகங்கள் தான். நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டது என்னன்னா இந்த மாதிரி மூலிகை சார்ந்த பயணங்கள்ல நான் போய் புத்தகங்கள் வாங்கும்போது மூலிகைகளை வச்சு நிறைய மதிப்பு கூட்டுதல் பண்ணும்போது தவறான மதிப்பு கூட்டுதல் நிறைய. நான் ஏன்னா வியாபாரத்துக்காக தான் முதல்ல படிக்க ஆரம்பிச்சேன். சரியான பொருளை நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு படிக்க ஆரம்பிச்சதுதான். அப்போ வந்து பார்க்கும்போது ஒரு தவறான காம்பினேஷன்ஸ்ல மூலிகைகளை கையாளுறது. மைதாவே வந்து நம்மளுக்கு ஒத்துக்கவே வேண்டாம், அது வேண்டவே வேண்டாம் நம்மளுக்கு. ஆனா அப்படி செய்யும் போது மைதாவோட மதிப்பு கூட்டுதல் பண்ணி நிறைய அந்த மூலிகைகளை பண்றது வந்து நிறைய புத்தகங்கள் வந்திருக்கு. சோ அந்த மாதிரி தவறுகளை வந்து நம்ம கண்டிப்பா இது பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. சித்த மருத்துவத்தில் குறிப்பிடப்படும் பெயர்கள் பேச்சு வழக்கில் காலப்போக்கில் மருவி சிதைக்கப்பட்டன. இப்ப மருத்துவர்கள் வந்து ஒரு சித்த மருத்துவர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மக்களுக்கு வந்து இது நல்லது போய் சேரணும் அப்படிங்கிற சில மூலிகைகளை வந்து அவங்க செஞ்ச மருந்துகளை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் போது அந்த மக்கள் அதை பயன்படுத்தும் போது தவறா கொண்டு அதை கையாளுறாங்க. அப்போ மருத்துவர்கள் வந்து விழிப்போட இருந்து அந்த விஷயத்த அவங்க சரி பண்ணி இருந்திருக்கணும் அப்படிங்கறத மறைமுகமா சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி தாவரங்களை வந்து தொகுத்ததை வந்து தமிழில் அச்சடிக்கலாங்க. அதையும் தவறா சொல்லியிருக்காரு. தமிழை ஆங்கில சொல்லாக உச்சரிப்பு குறியுடன் அச்சு கோர்த்து தொகுத்தது. ஆங்கிலத்தில் அச்சடித்ததில் உள்ள உச்சரிப்பு குறிகளை சரியாக பயன்படுத்தாதது. இப்ப அந்த நொட்டேஷன் மார்க் எல்லாம் போட்டிருப்பாங்க. அந்த நொட்டேஷன் மார்க்லாம் எந்தெந்த இது படிக்க தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, படிக்க தெரியாதவங்க எப்படி அர்த்தம் புரிஞ்சுப்பாங்கன்றது தெரியாம அந்த அகராதியை வந்து வெளியிட்டிருக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. பிற்கால தொகுப்பாளர்கள் உச்சரிப்பு குறிகளை விடுத்து ஆங்கில சொல்லை மட்டும் எடுத்து தமிழாக்கம் செய்தது. அதே மாதிரி என்ன சொல்றது, நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஆங்கிலத்துல இருக்கக்கூடிய ஒரு தாவரங்களுக்கான அர்த்தத்தை மேல எழுதும் போது
அதை ரீடிரான்ஸ்லேட் பண்ணும்போது தப்பா டிரான்ஸ்லேட் பண்றது. அண்டை மாநில மொழியை பயன்படுத்திய தமிழர்கள் அந்த மாநில மொழி சொற்களை தமிழ் மொழி சொற்களாக பயன்படுத்தியது. அதே மாதிரி வேற நாட்டுக்காரங்க நம்ம நாட்டுக்கு வரும்போது அவங்க நாட்டுல இருக்கக்கூடிய அந்த பிளான்ட் எல்லாத்தையும் இங்க கொண்டு வந்து நடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த தாவரங்களை வந்து எப்படி எந்த குறியீடை வச்சு அவங்க சொல்றாங்க அப்படிங்கிறது தெரியாம மகரந்த சேர்க்கை நடக்குது. அயல் மகரந்த சேர்க்கைன்னு சொல்றாங்க. வெளிநாட்டுல இருக்கிற பிளான்ட்டும் நம்ம பிளான்ட்டும் சேர்ந்து ஒரு புது பிளான்ட்டை உருவாக்குறது. இப்படி உருவாகும் போது நடக்கக்கூடிய சூழலியல்ல நடக்கிற டிஸ்டர்பன்சஸ், அதாவது நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய கிளைமேட்ல நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதையும் இங்க சொல்றாரு, முக்கியமா சொல்றாரு. இக்காலத்தில் தாவரவியல் வல்லுநர்கள் தாவரவியல் விதிகளுக்கேற்ப பூக்களின் நிறம், இலையின் வடிவம் இவற்றை வைத்து பெயர்களை மாற்றுவதை ஏற்றுக்கொள்ளாதது. மாற்றப்படும் பெயர்களை ஏற்காமல் தொடர்ந்து பழைய பெயர்களையே பயன்படுத்தியது. இத்தகைய குழப்பமான நிலைகளில் இருந்து தெளிவு பெற வேண்டும். இதெல்லாம் வந்து ஒரு கொஷினா எடுத்து வச்சிருக்காரு. அப்போ இதெல்லாம் எப்படி சரி பண்ணணும் அப்படின்னா, அவர் என்ன செஞ்சாரோ அதை சொல்லியிருக்காரு. என்னென்ன பண்ணிருக்காரு அவரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, திருமூலர் வாக்குகளை ஏற்று குற்றம் குறைகளை போக்கி இத்தகைய குழப்பத்தில் இருந்து விடுபட ஒருங்கிணைந்த தாவர தகவல்களை நடைமுறைக்கு கொண்டு வரவும், தாவர தகவல்களை தொகுத்து வழங்குதலை குறிக்கோளாகவும் கொண்டு தாவர தகவல் மையம் செயல்படுகின்றது. தகவல்களை ஒருங்கிணைத்து ஆங்கில தாவரவியல் உரிச்சொல் பெயருக்கு இணையாக தாவரவியல் உரிச்சொல் தமிழில் வழங்குதல். இப்ப வந்து பொட்டானிக்கல் நேம் சொல்லும் போது 2 சொற்களா தான் இருக்கும் எப்பயுமே. அப்போ அதை வந்து எப்படி நம்ம பிரிச்சு சொல்றோம்? இப்ப சரப்பூங்கொன்றை அதை வந்து காசியா பிஸ்டுலா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து பொட்டானிக்கல் நேம். இதே மாதிரிதான் நம்மளுடைய இலக்கியத்திலயும் வந்து 2ஆ இருக்கணும், 2 பேரா இருக்கும்போது அது சரியா இருக்கும் அப்படிங்கறத சொல்றாரு. சங்க இலக்கிய நூல்களிலும் பிற தமிழ் நூல்களிலும் உள்ள தாவர பெயர்களையும் தொகுத்து கொண்டு வல்லுநர்களை ஒருங்கிணைத்து சரியான தமிழ் பெயர்களை தேர்வு செய்வது. இங்கதான் வந்து ஒரு அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து ஒரு வேலை வச்சிருக்காரு, ஒரு முக்கியமான வேலை வச்சிருக்காரு. அது என்னன்னா, தாவரவியல் படிக்காதவர்களும் தாவரத்தை பார்த்து தெரிந்து கொள்ளும் வகையில் சங்க இலக்கிய காலத்தில் கூறியுள்ளது போல் தாவரத்தின் புறத்தோற்றத்தின் மூலம் அடையாளம் கண்டறிய செய்வது. ஒரு சாதாரண ஒரு மக்கள் போனோம்னாவே, ரோட்ல நடந்து போனோம்னாவே நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய பிளான்ட்டையும் அங்க இருக்கக்கூடிய மூலிகைகளையும் மக்கள் அதை வந்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்ற மாதிரியான விஷயத்த வந்து எல்லா வல்லுநர்களும் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மருத்துவம் அறிந்தவர்கள் தாவரங்களை அடையாளம் தெரிந்து கொள்வது, புலவர்கள் இலக்கியங்களில் தாவரங்களை அடையாளம் காட்டியதன் நுட்பத்தை அறிய செய்வது. அதுதான் எல்லா மக்களுக்கும் இந்த பேசிக்கான நாலேஜ் வந்து கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதை தொடர்ந்து அவர் என்னென்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, பிரபஞ்சமும் தாவரங்களும், குறிஞ்சிப்பாடு, கபிலரின் குறிஞ்சிப்பாட்டு தாவரங்கள், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலயும் 112 அந்த மாதிரி தாவரங்கள் வந்து இருக்கு. தொல்காப்பிய தாவரங்கள் அப்படின்ற நூல், அரசமரம்ன்ற நூல், அதுக்கப்புறம் திருமூலரின் திருமந்திர தாவரங்கள் அப்படிங்கிற நூல், சிறுதானிய தாவரங்கள் அப்படிங்கிற நூல், வள்ளலாரின் அருட்பா தாவரங்கள், பலாமரம், பனைமரம், அப்புறம் சங்க இலக்கியத்தில் ஒரு அறிமுகம் அப்படிங்கிற நூலு, முல்லைப்பாட்டு தாவரங்கள் அப்படிங்கிற நூலு, கம்பரின் கம்பராமாயண தாவரங்கள் அப்படிங்கிற நூலு, இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய நூல்களை வந்து அவர் வெளியிடுறாரு. முக்கியமா மறைமுகமா அவர் சொல்ல வந்த கருத்தை நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, இதுல வந்து இறங்கி வேலை செய்யறதுக்கு வந்து ஒரு 3 விதமான வல்லுநர்கள் வந்து தேவைப்படுறாங்க. ஒண்ணு, சித்த மருத்துவத்துல இருந்து வர ஒரு சிறந்த மருத்துவர். இன்னொன்னு, இலக்கியம் சார்ந்து நல்ல ஒரு உயர்ந்த படிப்பா படிச்சிருக்கிற ஒருத்தர். இன்னொன்னு வந்துட்டு பொட்டானிக்கல் நாலேஜ், அதாவது இதுலயே வந்து தாவரங்களிலே வந்து தாவரவியல் ஒரு பெரிய ஸ்காலரா இருக்கிறவங்க. 3 பேரும் சேர்ந்து இந்தியால இருக்கக்கூடிய இயல் தாவரங்கள், அதாவது இயல் தாவரங்கள் அயல் தாவரங்கள் 2 இருக்கு. இயல் தாவரங்கள்ன்றது வந்து இந்தியன் ரீஜியன்ல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தாவர இனங்கள். அயல் தாவரங்கள்ங்கிறது வந்து அவுட் ஆஃப் இந்தியா.
இந்தியாவுக்கு வெளியில இருக்கக்கூடிய தாவரங்களை பத்தி சொல்றது. அப்போ இங்க இருக்கக்கூடிய இயல் தாவரங்களை பத்தின ரிசர்ச்ச இந்த 3 வல்லுநர்களும் சேர்ந்து ஒரு அகராதி மாதிரி ஒண்ணு உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி முடிஞ்ச வரைக்கும் இவர் பண்ணியிருக்காரு. இன்னும் அடுத்து வர தலைமுறைகள் வந்து இதை பண்ணணும் அப்படிங்கறத வந்து குறிப்பிட்டிருக்காரு. சரி, இப்போ அவர் என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத மட்டும் நம்ம போய் ஒரு முக்கியமான சிலது மட்டும் கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 127 தாவரங்கள் பத்தி அவர் வந்து சொல்லியிருக்காரு. என்னென்ன தாவரங்கள்னு நான் வரிசையா படிக்கிறேன். உங்களுக்கு அதுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்ம கடைசியில கேட்கலாம். அகில், அசோகம், அடும்பு, அதிரல், மூங்கில், அமைன்னு சொல்றாங்க. இந்த இடத்துல மூங்கில வந்து அமைன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 4 விதமான மூங்கிலோட பெயர்கள் வந்து 4 விதமான மூங்கில் வகைகள் இங்க வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அமை அப்படின்ற ஒரு மூங்கிலினம். அடுத்தது வந்து வேற மூங்கிலினம் அடுத்து நான் வரும்போது சொல்றேன். அருகு, அருகுனா தெரியும் நம்மளுக்கு, அருகம்புல். ஆம்பல், ஆமரம், ஆர், ஆல், இஞ்சி, இலவம், உழிஞ்சில், உளுந்து. இந்த உளுந்துங்கிறது வந்து நம்ம இப்ப பயன்படுத்துற பள்ளிக்கூடத்துக்கு வர லூ தான் நம்ம இப்போ வழக்குல பயன்படுத்துறோம். ஆனா இதுக்கு முன்னாடி இலக்கியத்துல எப்படி உளுந்துக்கு இருந்திருக்குன்னா, ழா, அந்த தமிழுக்கு வரக்கூடிய சிறப்பு ழகரம் இருக்கு இல்லையா, அந்த ழா தான் உளுந்துக்கு வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இங்கேயும் அதேதான் இருக்கு. உளுந்து, ஏலம், உமை, கடம்பு, கடிப்பகை, கத்திகை, கத்திகைனா கடுகு, கமுகு, கமுகுனா பாக்கு, கரந்தை, கரும்பு, கருவிலை. கருவிலை அப்படிங்கிறது வந்து நம்ம இப்போ பட்டர்ஃபிளை பீ அப்படின்னு சொல்லி குடிக்கிறோம்ல ப்ளூ கலர்ல, சங்கு புஷ்பம், அததான் வந்து கருவிலை அப்படின்னு சொல்றாங்க. கருவிலை. கவடி, கவடின்னா வெள்வரகு. இப்ப வரகுலயே வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை கலர்ல இருக்கக்கூடிய வரகு சொல்றாங்க. கவர் இதழ், கவலை, கழங்கு, கழுநீர், கழை, கற்பூரம், கரிவளர். கரிவளர்ங்கிறது வந்து பெப்பர், மிளக சொல்றாங்க. காஞ்சி, காந்தள். இங்க ஒரு மூங்கில் வருது. காம்பு அப்படிங்கிற ஒரு மூங்கில் வகை இங்க வருது. காயம், காயம் அப்படிங்கிறது வந்து இங்க வெங்காயத்தை சொல்றாங்க. காயா, காவி, காள் அகில், குடசம், குணிலாக்கனி, குமிழ், குரவம், குருந்து, குவளை, குறிஞ்சி, கூதாளம், கூவை. கூவை அப்படிங்கிறது வந்து ஆர்ரூட் மாவுன்னு சொல்லிட்டு நம்ம நாட்டு மருந்து கடையில எல்லாம் ரொம்ப சுலபமா கிடைக்கக்கூடிய ஒரு கிழங்கு. காரவெட்டி கிழங்குன்னு சொல்லுவாங்க இத. இங்க இப்போ போன வாரம் ஃபுல்லா இதை பத்தி தான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தேன் நானு. சோ கூவை அப்படிங்கிறது ஒரு கிழங்கு. கைதை, கொடுங்காய், கொவ்வை. கொவ்வைனா கோவக்காய் வகையில வருது. கொவ்வை அப்படிங்கிற ஒரு இது. கொள், கொள்ளு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இலக்கியத்துல வந்து கொள்ளு அப்படின்னு லூ பயன்படுத்துறது இல்ல, கொள் அப்படின்னு தான் சொல்றாங்க. கொன்றை, கோங்கம், சண்பகம், சந்தனம். சந்தனத்துக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அதிக பக்கங்கள் இருந்திருக்கு. ஏன்னா சந்தன மாலைகளா பயன்படுத்திருக்காங்க, சந்தன பூச்சிகளா பயன்படுத்திருக்காங்க. அதிகமான பாடல் வந்து சந்தனத்துக்கு தான் இந்த இதுல இருந்திருக்கு. சிறுப்பு உலை, செங்கழு நீர், செங்கொடி வேரி, செயலை, செருந்தி, சேடல், சேமரம், ஞாழல், தண்டலை, தமாலம், தர்பை, தருப்பைன்னு போட்டிருக்காங்க. தளவம், தாமரை, தாழை, திரையல். திரையல் அப்படிங்கறது வந்து வெற்றிலை அப்படிங்கறது சொல்லும். திரையல்னா வெற்றிலை. திலகம், திணை. திணைனா நம்மளுடைய சிறுதானியத்துல வரக்கூடிய ஒரு வகை. தும்பை, தும்பைன்னா நம்மளுக்கு தெரியும், தும்பப்பூ பார்த்திருப்போம் இல்லையா, அது தும்பை. துவரை, துழாய், துளவம். துழாய் துளவம்னாவே அது தெரியும் உங்களுக்கு, துளசி. தெங்கு, தென்னை மரத்தை தான் இங்க தெங்கு அப்படின்னு சொல்றாங்க. தேமா அப்படின்னா மாம்பழம். நந்தி, நரத்தம், நாகம், நாவல் தெரியும் நம்மளுக்கு, நாவல் பழம் தெரியும் இல்லையா. நெய்தல், நெல், ஒரிசா சட்டைவான்னு சொல்லக்கூடிய நம்ம நெல் வகை. நொச்சி, நொச்சி தெரியும் இல்லையா, நம்ம கொசுக்கெல்லாம் நம்ம போடுவோம். கிட்டத்தட்ட நொச்சி எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரெக்னன்சில வந்து அந்த காலத்துல நொச்சி இலைகளை வந்து காய வச்சு பொடி பண்ணி பிரெக்னன்சில கொடுத்திருக்காங்க. நார்மல் டெலிவரிக்கான ஒரு ஒரு மூலிகையா கொடுத்திருக்காங்க. பகன்றை, பயறு, பருத்தி, பலவு. பலவுனா பலாவை தான் வந்து பலவு அப்படின்னு சொல்றாங்க. பனை, பனை சார்ந்த இதுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா
ஏகப்பட்ட டெஃபினிஷன் பார்ட் வந்து இதுல இருந்திருக்கு. பனை சார்ந்து அந்த பனம் பழம், பனங்கொட்டை, பனை ஓலைத்தட்டை வந்து கண்ணகி வந்து கோவலனை வரவேற்கும் போது ஒரு நல்ல அஹ், ஒரு ரசனையுள்ள ஒரு பெண்மகள் வந்து அந்த ஓலை தகட்ட பின்னின அந்த தகட்டை வந்து கோவலனுக்கு உணவு சாப்பிடுறதுக்காக அந்த இதை வந்து பாய விரிச்சா அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் வரும். ரொம்ப அழகான பாடல் அந்த பாடல், பனை சார்ந்த பாடல். சரி. பாடலம், பாதிரி, பிடவம், பிண்டி, பித்திகை, பீரம், புங்கம், புன்னை, பூளை, போதி. போதினா இந்த இடத்துல போதி மரம், அததான் போதி அப்படின்னு சொல்றாங்க, அரச மரத்து தான். மஞ்சள், மந்தாரம், மகிழை, மருள், மரவம், மரா, மருதம். மல்லிகையில வந்து ரெண்டு வகையான மல்லிகை சொல்றாரு. ஜாஸ்மினியம் சாம்பக் ஒண்ணு, இன்னொன்னு வந்துட்டு மல்லிகை முல்லை, ரெண்டு விதமான விதத்தை சொல்றாரு. அதுவும் ஜாஸ்மினியம் ஃபேமிலியில தான் வருது, இதுவும் ஜாஸ்மினியம் ஃபேமிலியில தான் வருது. மாதவி, மாதவின்னே ஒரு இது இருந்துருக்கு. இதை தேடும் போதுதான் பாத்தீங்க அப்படின்னா ஹிப்படேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வருது. ஆனா இது ரெண்டு விதமா நெட்ல காமிக்குது. ஒண்ணு வந்து கொத்தா பூக்கிற ஒரு வெள்ளி சிகப்புள்ள ஒரு பூ, இன்னொன்னு வந்துட்டு வெள்ளை நிறத்துல இருக்கிற பூ. இது எதுவுமே கன்ஃபியூஷன் இருக்கு. இந்த பொட்டானிக்கல் நேம் போடும்போது ரெண்டு விதமான பூவை காமிக்குது. சோ எனக்கு எதுன்னு தெரியல. இன்னொன்னு மாதுளை, முசுண்டை, முண்டகம், முல்லை, மூங்கில். இப்ப இங்க ஒரு மூங்கில் வருது. மூங்கில் மட்டும் ஒரு 4 விதமான மூங்கில் வருது. வகுளம், வஞ்சி, வஞ்சிக்குடி, வரகு, வரை, வன்னி, வன்னிகை, வாகை, வாழை, வெட்சி, வெதிர். இதுவும் ஒரு மூங்கில் கொடிதான், மூங்கில் பதி. வெதிர்னும் மூங்கில் தான். வேங்கை, வேம்பு, வேய், அதுவும் ஒரு மூங்கில் தான். வேர், வேர்ன்னு ஒரு காமன் பேரை சொன்னாலே அது எந்த வேரை சொல்லுது அப்படின்னா, எந்த வேரை சொல்ல வராங்க அப்படிங்கும் போது அது வெட்டி வேரை தான் அவங்க வந்து சொல்ல வராங்க. சோ மொத்தம் 127 மூலிகைகள் வந்து இருந்திருக்கு. இதுல வந்து நம்ம என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல ஒரு இனிப்போட ஆரம்பிக்கலாம். ஒரு சில மூலிகைகள் மட்டும் நம்ம பார்க்கலாம். கரும்பு. கரும்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த நம்ம நாட்டோட சேர்ந்ததா இல்லையா அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு கருத்து வந்து நிலவிக்கிட்டே இருக்கு. இதை பொறுத்த வரைக்கும், இந்த புத்தகத்துல பொறுத்த வரைக்கும், ஏன் நான் இவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்ணி இதை கண்டிப்பா எல்லாரும் அட்லீஸ்ட் நீங்க படிக்கிறீங்களோ இல்லையோ இந்த வேலையில இருக்கும் போதே இந்த புத்தகத்தை வீட்டுல வாங்கி வச்சிருங்க, இந்த வரலாறு வந்து எல்லா அடுத்த ஜெனரேஷனுக்கும் போய் சேரணும்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா, இதுல பிரிச்சு பிரிச்சு கூறப்பட்ட தகவல்கள் தான். அந்த கிளாசிபிகேஷனை வந்து எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னா, அந்த பிளான்ட்டோட நேமு, அப்புறம் அதோட டிவிஷனு, அதோட சப் கிளாஸ், அதோட ஃபேமிலி, அதோட ஜெனரேஷன், அதோட ஸ்பெஷல் எபித்திட்டிக்கு, அப்புறம் அதோட பொட்டானிக்கல் நேமு, அதோட சினானிம், அதோட ஹேபிட். அதோட ஹேபிட் அப்படின்னா அது என்ன மாதிரி, ஒண்ணு அது மூலிகை செடியா, இல்ல புதரா, இல்ல குறுஞ்செடியா, இல்ல மரமா. இந்த கிளாசிபிகேஷன் வரைக்கும் கிட்டத்தட்ட மொத்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 8 கிளாசிபிகேஷனா அதை பிரிச்சு ஒவ்வொன்றத்தையும் தனித்தனி இதுவா கொடுத்திருக்காங்க. நான் ஒரு என்ன சொல்றது, அவ்வளவு ஒரு சூப்பரான கிளாசிபிகேஷன். அதே மாதிரி எந்தெந்த மொழியில, ஆங்கிலத்துல எப்படி சொல்றாங்க, இந்தியில, தெலுங்குல, கன்னடத்துல, மலையாளத்துல, துளுவுல, கொங்கணியில, சமஸ்கிருதத்துல, மராத்தியில, மொத்தம் 9 லாங்குவேஜ்ல ஒரு தாவரத்தை எப்படி எப்படி என்னென்ன பேர்கள் எல்லாம் அத கூப்பிடுறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா இருக்கிறதுலயே சமஸ்கிருதத்துலதான் வந்து அதிகப்படியான சமஸ்கிருதம், தெலுங்கு, இதுலதான் வந்து உங்களுக்கு அதிகப்படியா உங்களுக்கு ஒரு ஒரு பேர் தாவரமே நிறைய பேர்கள்ல கூப்பிடப்படுறது வந்து இதுலதான் நிறைய இருக்கு. அப்புறம் தாவரத்தோட பண்புகள்ல வந்து எப்படி இருக்கும்னா, அதோட வளரியல்பு எப்படி எப்படிலாம் அது வளர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு, அதோடைய இலைகள் எப்படி இருக்கும், அதோட பட்டைகள் எப்படி இருக்கும், அதோட மலர்கள் எப்படி இருக்கும், அதோட மகரந்தம் எப்படி இருக்கும், அதோட வாழ்விடம் எப்படி இருக்கும், அது பரவி இருக்கக்கூடிய எந்த நாட்டுல எந்த ஏரியால அது பரவி இருக்கும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இந்த சிலப்பதிகாரத்துல எந்த பாடல்ல, எந்த காண்டத்துல, எந்த இடத்துல இந்த தாவரத்தோட பெயர் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ இவ்வளோ கிளாசிபிகேஷன் ஒரு எனக்கு அப்படியே ஆச்சரியப்பட்டுட்டேன். ஒரு 127 தாவரத்துக்கு வந்து இவ்வளோ கிளாசிபிகேஷனா அவர் எப்படி தேடி இருப்பாரு. ஏன்னா இப்பெல்லாம் ஒரு 10 வருஷம் 12 வருஷம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கூகுள்ல ஈஸியா சர்ச் பண்ணிட முடியும்.
இது ரொம்ப ஈஸியாவே சர்ச் பண்ணிடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி எப்படி அவர் தேடி இருப்பாரு? ஏன்னா இது ஒரு நாள்ல ஒரு நிமிஷத்துல வந்த தேடல் மாதிரிலாம் எனக்கு தெரியல இதை வாசிக்கும் போது. சோ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. இந்த நூலை வந்து துவக்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. அப்போ மேக்சிமம் இந்த 127 தாவரங்கள்ல இருக்க பரவி இருக்கிற இடம் வந்து எங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய வந்து அயல்நாட்டு தாவரங்கள் இங்க உள்ள வந்திருக்கு. எப்போ சிலப்பதிகார காலத்திலேயே அது உள்ள வந்திருக்கு. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லாத்தையும் அயல் தாவரங்கள், ஏர் தாவரங்கள், எல்லா தாவரங்களையும் பிரிக்கும் போது நம்ம எப்படி அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆஹ் இந்த நாட்டுக்கு வந்து எந்த மனிதர்களுடைய உடலையோ இல்ல சூழலையோ இல்ல இயற்கையையோ அது வந்து டிஸ்டர்ப் பண்ணாம இருந்ததுன்னா அது வந்து தழைக்கிறதுல வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப உதாரணத்துக்கு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா கரும்பு எடுத்துக்கிறீங்க. இப்ப சிலப்பதிகார காலத்திலேயே வந்து உங்களுக்கு கரும்பு இருக்கு. இது எங்க இதோட ஆரிஜின் எங்க, இதோட பரவி இருக்கிற இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம நாடு கிடையாது. தென்கிழக்கு ஆசியா பசிபிக் தீவுகள் தான் பரவலா காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கரும்புக்கு என்ன தேவை அப்படிங்கும் போது அதிகப்படியான தண்ணீர் தேவை. அது ஒரு நீர் தாவரம். நெல்லா இருந்தாலும் சரி கரும்பா இருந்தாலும் சரி நிறைய தண்ணி தேவைப்படும். இப்ப இருக்கிற சூழல்ல கரும்புக்கு வந்து நிறைய தண்ணி செலவு பண்ணிட்டு அந்த அயல் தாவரங்கள் எல்லாமே இங்க நம்ம நாட்டுக்குள்ள வரும்போது இயல் தாவரங்களோட போட்டி போடும் போது இந்த தண்ணி பிரச்சனை தான் ஒரு மெயினான சவால். இன்னொன்னு வந்து பாலினேஷன். ஒரு ஒரு பிளான்ட்ல இருந்து இன்னொன்னு பிளான்ட்டுக்கு வந்து பூச்சி இனங்கள் வந்து மகரந்த சேர்க்கை பண்ணும்போது ஒரு தப்பான ஒரு தாவரத்தை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சூழலாளர்கள் வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது சரியில்லை, இந்த மாதிரி அயல் மகரந்த சேர்க்கை வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. சோ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நடுவுல கரும்பை வந்து இப்போ இயல் தாவரமா மாறி போச்சு நம்ம சூழ்நிலைக்கு. இப்போ கிட்டத்தட்ட தக்காளி, பச்சை மிளகா, உருளைக்கிழங்கு இது எல்லாமே நம்மளோட நாட்டோட அப்படியே சேர்ந்து அடாப்ட் ஆகி இப்போ அது இல்லாம நம்மளால சமையலே செய்ய முடியாதுன்ற அளவுக்கு தக்காளி வந்து சங்க காலத்துல கிடையாது. ஆனா இப்போ ஒரு 500 வருடங்கள், 600 வருடங்கள் இல்ல 1000 வருடங்கள் கூட இருக்கலாம். ஆனா அது நம்ம சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்துதா அப்படின்னு பார்க்கும்போது இல்ல, ஏற்படுத்துறது கிடையாது. சோ அது ஓகே, ஒத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மனுஷனோட உடலுக்கு அது கெட்டது பண்ணுதா அப்படின்னா நடுவுல இருக்கக்கூடிய விதையை வந்து கிட்னிக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணுது. சோ கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க வந்து தக்காளிய நடுவுல இருக்கக்கூடிய விதைகளை வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அது ஒரு கருத்து இருக்கு. ஆனா தக்காளி இல்லாம இப்ப எந்த வீட்லயுமே எந்த சமையலுமே கிடையாது. ஒரு 2 ஜெனரேஷனா அப்படிதான் இருக்கு. ஒரு 2 ஜெனரேஷனுக்கு முன்னாடி போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுடைய பாட்டி எல்லாம் தக்காளி வச்சிருந்தாங்களா? ஒரு 2 தலைமுறைக்கு முன்னாடி கேட்டா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அப்போ அது பார்க்க வேண்டிய ஒரு ஆராய்ச்சி பண்ண வேண்டிய ஒரு களமா தான் இருக்கு. அதே மாதிரிதான் இந்த கரும்பும் இப்ப கரும்பு சாகுபடியை நிறுத்திட்டோம்னாக்கா இங்க வெள்ளம், நாட்டு சர்க்கரைக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க இவங்க அப்படின்னா மறுபடியும் நம்ம பின்னோக்கி போக வேண்டிய காலகட்டத்துல என்ன பார்க்கும்போது சிலப்பதிகாரத்துக்கெல்லாம் முன்னாடி நம்ம போய் பார்க்கும்போது அது கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த பிளான்ட்டை வந்து நம்ம விடுறது. ஏன்னா அப்பவே வந்து கோவலன், கண்ணகி, ஆஹ் அவங்க வந்து ரெண்டாவது மறுபடியும் கோவலன் வந்து மாதவி கிட்ட இருந்து விலகி கண்ணகி கிட்ட போகும்போது அவங்க வந்து எங்க போறாங்க, மதுரையை நோக்கி வியாபார நிமித்தமா அந்த நகருக்குள்ள நுழையிறாங்க. அப்போ எதை கிராஸ் பண்ணி போறாங்க அப்படின்னா கருமேகங்கள் சூழ்ந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த கருமேகங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு ஆலை, கரும்பு ஆலையை தாண்டி போறாங்க. அந்த கரும்பு ஆலையில இருந்து வரக்கூடிய புகைகள் வந்து மேகமூட்டமா இருக்கு அப்படிங்கும்போது இப்பதான் ஃபேக்டரி வந்து ஒரு பிரச்சனையா இருக்கா? ஒரு ஃபேக்டரி வந்து தப்பு கிடையாது. ஆனா அதுல இருந்து வெளியேறக்கூடிய நச்சுகள் வந்து காற்றையோ நீர்நிலைகளையோ இல்ல பக்கத்துல வாழக்கூடிய ஒரு மனிதர்களையோ வந்து அது பாதிக்குது அப்படிங்கும்போது அந்த ஆலை தப்பு. ஆனா இதுவே வந்து ஆடை தொழிற்சாலை வந்து இயற்கை முறையில நிறைய நடந்திருக்கு. அதே மாதிரி இந்த கரும்பு ஆலைகள் வந்து ரொம்ப எப்போ சக்கரம் வந்துச்சோ அப்பவே வந்து ஆலைகள் வந்து நிறைய புழக்கத்துல வந்துருச்சு. சக்கரம் கண்டுபிடிச்சதுதான் முதல் நாகரிகத்தோட ஆரம்ப நிலை அப்படின்னு சொல்றோம். அப்போ அதுல இருந்து போகும்போது சூழலுக்கு தீங்கு விளைவிக்க அப்படின்னு கேட்டா இல்ல. ஒரு சிறிய ஆலை, சிறிய விவசாயி செய்யும் போது இது பிரச்சனை இல்லை. ஆனா இதுவே வந்து ஒரு பெரிய லெவல்ல ஒரு பெரிய கம்பெனி எடுத்து பண்றாங்க. அந்த கம்பெனில இருந்து உங்களுக்கு வெளியேறக்கூடிய புகையோ
இல்ல அதுல இருந்து அந்த அஹ், அஹ், சர்க்கரையை தயாரிக்கிறதுக்காக பண்ணக்கூடிய ப்ராசஸ் வந்து அதிக தண்ணி செலவோ ஏற்படும் பொழுது ஏற்கனவே வந்து கரும்பு உற்பத்திக்கு தண்ணி செலவு ஜாஸ்தியா இருக்கும். அதே மாதிரி அது சர்க்கரையா மாத்துறதுக்கான தண்ணி செலவு ஜாஸ்தி. ஆனா நம்மளுக்கு இயற்கை விவசாயத்துல அது கரும்புக்கு தண்ணி தேவைப்பட்டாலும் செகண்ட் ஹாஃப்ல அந்த கரும்பு சாறை எடுத்து வெல்லமா நாட்டு சக்கரமா மாத்தும் போது உங்களுக்கு அதிக தண்ணி உங்களுக்கு செலவு ஆகாது. அப்போ எப்படின்றத பார்க்க வேண்டியது நம்மளோட ஒவ்வொருத்தரோட முக்கியமான ஒரு சூழல்ல நம்ம அந்த முடிவெடுக்க வேண்டிய சூழல்ல இருக்கோம் அப்படின்றது இங்க கரும்புல இருந்து அவரு சொல்லியிருக்காரு. இத்தனை தகவலும் அவர் சொல்லல, அவர் வெறும் பாடல் மட்டும்தான் சொல்லியிருக்காரு. நான் சொல்றேன் இதெல்லாம் இந்த மாதிரி கருத்தெல்லாம் எனக்கு இதுல பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சுச்சு. அந்த கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கான இதுவரை வந்த பயணம் செஞ்சு வந்த என்னுடைய நாலேஜ் இதுல வாசிக்கும் போது ஏன் அப்போ ஆலைகள் இருந்திருக்கே, இப்ப ஏன் நம்ம ஃபேக்டரி வேணாம்னு சொல்றோம் அப்படிங்கும்போது சிறு தொழிலா இருக்கும்போது எதுவுமே பிரச்சனை இல்லை. அதுவே வந்து ஒரு பெரிய லெவல்ல கொண்டு போறோம் அப்படிங்கும்போது மானிட்டரிங் வந்து அந்த குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி மானிட்டரிங் வந்து ரொம்ப மஸ்ட் அப்படிங்கிறது இங்க நம்மளுக்கு முக்கியம். சரி, கடுகு பத்தி நம்ம பார்க்கலாம். கடுகு அப்படின்னோன்னா அந்த காலத்துல வந்து தாளிக்கிறது வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது. கடுகு ஜீரகம் இது எல்லாமே இருந்திருக்கு. இத வந்து என்ன சொல்றாங்க, இதோட தாவரவியல் பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா கருக்குவாய்ச்சி இலந்தை அப்படின்னு சொல்றாரு இந்த பேரை. அது அவரோட பேரும் இணைச்சு வச்சிருக்காரு. கருக்குவாய்ச்சி இலந்தை அப்படிங்கிற பேர் வந்து இது பண்ணிருக்காங்க. இதோட ஹேபிட் நேச்சர் எப்படின்னா மரம் அப்படிங்கிறது. இது கிட்டத்தட்ட பார்க்க எப்படி இருக்கும்னா இலந்த மரம் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு மரம் தான். இதோட குடி, அதாவது இதோட ஃபேமிலி எப்படி எப்படி இருக்குன்னா இலந்தை குடி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ அதுக்கான மலையாள பேர் என்ன, அதோட வளரியல்பு என்ன, அதோட இலைகள் எப்படி இருக்கும், கிளைகள் எப்படி இருக்கும், மலர்கள் எப்படி இருக்கும், எல்லாத்தையுமே சொல்லியிருக்காரு. மகரந்த தாள் எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருக்காரு. இதுல இன்னொன்னு என்னன்னா அந்த ஆஹ் இத பத்திலாம் சொல்லிக்கிட்டே வரும்போது, இந்த தாவரங்களை பத்திலாம் சொல்லிக்கிட்டே வரும்போது நிறைய இடங்கள்ல திரும்பி திரும்பி வந்த பாடல்களே கொஞ்சம் வருது. அத கொஞ்சம் சரி பண்ணியிருக்கலாமா அப்படிங்கிறதுதான் எனக்கு தோணுச்சு. சரி, ஓகே. அடுத்தது வந்து கமுகு கமுகுனா என்ன அப்படின்னா பாக்கு. இது பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னா பனைமரம் மாதிரியே இருக்கும், பார்க்கிறதுக்கு பனை மரம் மாதிரியே இருக்கும். அதனால இதை வந்து பனைக்குடி அந்த ஃபேமிலியை வந்து எப்படி பிரிக்கிறாரு அப்படின்னா பனைக்குடி அப்படின்னு சொல்லி பிடிக்கிறாரு. இது அஹ், இரட்டை வித்தலை தாவரம், ஒரு இலை தாவரம், இரு வித்தலை தாவரம்னு சொல்லி நிறைய பிரிக்கிறாங்க இல்லையா. இதுல வந்து இருவட்ட மாவு வித்திலை தாவரம்னு சொல்லி இதை பிரிக்கிறாரு. கொட்டப்பாக்கு பஞ்சவர்ணம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப இந்த ரெண்டு பேர் வைக்கும்போது இவருடைய பேரும் சேர்த்து வைக்கிற ஒரு இந்த தாவரவியல் மையத்துல முடிவு பண்ணாங்க இல்லையா. அதனால இது பேர் வந்து கொட்டைப்பாக்கு மரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல பார்க்கும்போது கல்வெட்டியல்லையும் சங்க இலக்கியத்திலையும் ஆஹ் இது இன்னொன்னா என்ன சொல்றாங்கன்னா ஆஹ் அடைக்காய் அமுது அப்படின்னு சொல்றாங்க. அடைக்காய் அப்படின்னா என்னன்னா ஒரு வெத்தலையோட பாக்க வந்து வாய்க்குள்ள வந்து அடைச்சு வச்சுக்குவாங்க. அந்த எச்சில வந்து அப்படியே சுரக்கிற முதல் எச்சில கீழே துப்பிட்டு மீதி எச்சில வந்து நல்லா மென்னு முழுங்கி சாப்பிடுறதுனால அடைக்காய் அமுது அப்படின்னா கல்வெட்டியல்ல இதுக்கு பேர் சொல்றாங்க. சரி, இதுல வந்து பார்த்தோம்னா அடுத்த தாவரம் என்ன, யாருக்காவது ஏதாவது தாவரத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் இதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். தென்னை, தென்னையை வந்து தெங்கு அப்படின்னும் சொல்றாங்க. ஆஹ் இதே கருத்துதான். அது நம்ம நாட்டு தாவரமா இல்லையா, இது எந்த நாட்டு தாவரம், அயல் தாவரமா இயல் தாவரமா அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து இருந்துகிட்டே இருக்கு. இதுவும் நம்ம நாட்டோடது கிடையாது. நம்ம முதல்ல கரும்புக்கு எப்படி பேசணுமோ அதே மாதிரிதான் தென்னைக்கும் வந்து அதிகப்படியான நீர் வந்து உறிஞ்சுகிட்டே இருக்கும், தண்ணியை வந்து உறிஞ்சுகிட்டே இருக்கும். இது இந்தோ பசிபிக் பகுதிகள், வெப்பமண்டல காடுகள், வடக்கு தெற்குக்கு இடைப்பட்ட பகுதிகள் முழுவதிலும் நன்கு பயிராகின்றன. மேக்சிமம் கடல் சார்ந்த பகுதி, பூம்புகார் வந்து உங்களுக்கு கடல் சார்ந்த பகுதி தான். சோ அதுக்கு பக்கத்துல நிறைய இருந்திருக்கும். இந்த விதை பரிமாற்றம்ங்கிறது வந்து எப்படி விதை பரவலாக்கம்ங்கிறது வந்து எப்படி எல்லாம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒண்ணு இதுல சொல்லியிருப்பாரு, ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு. ஆஹ் இல்ல இன்னொன்னு இது கூவி கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவர் வந்து எப்படி வந்து வெளியில உள்ள தாவரங்கள் வந்து நம்ம நாட்டுக்கு வந்துச்சு அப்படிங்கறது பார்க்கும்போது மருத்துவ தாவரங்களா சிலது முதல்லலாம் நம்ம இப்பதானே அலோபதி மெடிசன்ஸ்லாம், அப்பெல்லாம் வந்து வெறும் பிளான்ட் பேஸ்ட் மெடிசன்ஸ் தான்.
அப்ப அவங்க எப்படி வரும்போது கொண்டு வரும்போது இந்த மருந்து சாப்பிட்டு பாருங்க, அந்த மருந்து சாப்பிட்டு பாருங்கன்னு வெளிநாட்டுல இருக்கிறவங்க வந்து கொண்டு வந்து கொடுத்தது மூலமா சில பிளான்ஸ் எல்லாம் உள்ள வந்தது. அலங்கார தாவரங்களா அப்போ பிரிட்டிஷ் பீப்புள் வந்து உள்ள நம்மள அடிமையாக்கிறதுக்கு உள்ள வரும்போது அவங்க கண்ட்ரி ஃபீல்ட்லயே ஒரு ஃபீல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா தோட்டங்கள் அவங்க வந்து இந்த மாடர்ன் நம்மளது வந்து எப்பயுமே தோட்டம் எல்லாமே மூலிகை தோட்டங்களா தான் இருந்தது. அந்த மூலிகையே அலங்காரங்களா இருக்கும். எல்லா கோயில்கள்லயும் தோட்டங்கள் இருக்கும். சோ அப்படி வரும்போது அவங்க கொண்டு வந்த பிளான்ஸ் எல்லாம் சிலது இருக்கும். இன்னொன்னு வந்து வேற நாட்டுல இருக்கக்கூடிய பறவைகள் வந்து நம்ம நாட்டுக்கு வரும்போது பறந்து வரும்போது எச்சம் போடுறது. நம்மளது வந்து ரொம்ப கிளைமேட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நம்மளோட சூழல் வந்து நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும் போது இனப்பெருக்கற காலங்கள்ல வந்து நிறைய பறவை இனங்கள் வந்து இங்க வரும். அப்படி வரும்போது இங்க கொஞ்ச நாள் தங்கி இருந்துட்டு இனப்பெருக்க காலத்துக்கு அப்புறம் அதோட நாட்டுக்கு திரும்பும் போது அதோட எச்சம் எச்சம் மூலமா நம்மளுக்கு இங்க நிறைய பரவலாக்கம் நடந்தது. இன்னொன்னு இந்த மாதிரி டிசாஸ்டர் டைம்ல அதாவது கடல்ல இருக்கக்கூடிய கடல் அலைகள் வந்து நடந்துகிட்டே இருக்கும் போதும் இன்னொரு இடத்துல என்ன வாசிச்சிருக்கேன் அப்படின்னா ஆஹ் அந்த பூமி அந்த சுத்தும் போதே அந்த பிளான்ட் அந்த பூமி சுற்ற அந்த வேகத்துக்கு தகுந்த மாதிரி அந்த இடம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். தட்டு தட்டு நகர்தல்னு சொல்லுவாங்க. அப்படி தட்டு நகர்தல் மூலமாவும் சில விதை பரிமாற்றங்கள் வந்து நம்மளுக்கு நடக்கும். இன்னொன்னு வேணும்னே பண்றது. இப்ப இது எல்லாமே நம்ம கையில இல்லாம ஒரு பாசிட்டிவான வேலை அது உள்ள வந்திருக்கும். ஒரு நெகட்டிவான வேலை வந்து எப்படி அயல் தாவரங்கள் வந்து இயல் தாவரங்களோட கலந்தது அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு களை நிறைய வரணுங்கிறதுக்காகவே நம்மளுக்கு ஹெலிகாப்டர்ஸ்ல நிறைய பிளான்ட்டை வந்து நம்மளுக்கு விதைகளை தூவிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது வேலி காத்தானா இருக்கலாம், இல்ல வந்து ஒரு வெள்ளை கலர் ஒரு பூ மறந்துட்டேனே சட்டுன்னு. இந்த மாதிரி நிறைய கலை செடிகளை வந்து பர்பஸாவே நம்மளுக்கு வந்து கொண்டு வந்து வச்சுது. இந்த பொட்டானிக்கல் கார்டன் வைக்கிறவங்க வந்து வேணும்னே இது நல்லா இருக்கும், இது நல்லா இருக்கும், இது நல்லா இருக்கும்னு சொல்லி நம்மளோட தாவரங்களோட சேர்த்து அதை போட்டது. அப்புறம் கலைச்செடிகள் வந்து இப்போ அந்த மரபு விதைகளை விட்டுட்டு அவங்களோட விதைகளை நம்மளுக்கு கொடுக்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா சில தாவரங்கள் வந்து செயற்கையாவே கலைகளை நிறைய உருவாக்கும். சில தாவரங்கள் அப்போ நெல்லு இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம போடும்போது இயல்பாவே வந்து நிறைய கலைகளை உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் வந்துருது. நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ்ல நிறைய கலைச்செடிகள் உருவாக்குறதுக்கான ஒரு காரணம். சோ இந்த மாதிரி வரும்போது தென்னை மரமும் உள்ள வந்திருக்கு. அது வாட் எவர் இது வந்து எப்போ சிலப்பதிகார காலத்துல இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி எப்படி வந்திருக்கலாம்னா கடல் சார்ந்த வணிகம் நிறைய நடக்கும் போது அப்படி தென்னை மரம் வந்து உள்ள வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றது. சோ ஆஹ் குடுவை தாங்கி அப்படிங்கிற ஒரு ஃபேமிலில இருந்து இதோட ஃபேமிலி நேம் ஸ்பீஷியஸ் எபித்திட்டிக் என்ன சொல்றாங்க அப்படின்னா குடுவை தாங்கி அப்படின்னு சொல்றாங்க. இந்திர தென்னை அப்படின்னும் இதுக்கு பேர் வச்சிருக்காங்க. இதோட வளரியல்பு வந்து மரம் அப்படின்னு ஒரு வித்திலை தாவரம் ஒரு விதை தான் இதுக்கு இருக்கும். இத ஒரு பாடல் சொல்லும் போது ஏலவல்லியும் இரும்கரி வள்ளியும் கூவை நாரும் கொழும்கொடி கவலையும் தெங்கின் பழனும் தேமாங்கனியும் பைங்கொடி படலையும் பழவின் பழங்களும் காயமும் கரும்பும் பூமொழி கொடியும் கொழும்தாள் கமுகின் செழும்கொலை தாரும் பெரும்கொலை வாழையின் இருகனி தாரும் அப்படின்றாரு. ஏலவல்லி அப்படின்னா ஏலக்காய், கரிவல்லி அப்படின்னா மிளகு. சோ இந்த பாடல் எங்கெங்கெல்லாம் கரிவல்லி வரும்போதும் இந்த பாடல் வரும், ஏலக்காயை பத்தி சொல்லும் போது இந்த பாடல் வரும். தெங்கின் பழம்னா தேங்காய், அது சொல்லும் போது இந்த பாடல் வரும். தேமாங்கனி தேமானா மாம்பழம்னு பார்த்தோமா, அது இது பண்ணும் போதும் இந்த பாடல் வரும். இந்த மாதிரி நிறைய பாடல்கள் வந்து திரும்ப திரும்ப நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கு. அதனால ஈஸியா நம்மளுக்கு ஒரு 2-3 வாசிப்புலயே இந்த விஷயம் வந்து நம்மளுக்கு புரிஞ்சிடும். சரி, நெல் ஒரிசா சட்டைவா அப்படிங்கிற ஒரு வகையை நம்ம பார்க்கலாம். இங்க கொழுங்கனி திரள்காய் அப்படின்னு சொல்லி ஒரு காயை பத்தி சொல்றாங்க. கொழுங்கனி திரள்காய் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பலாப்பழத்தை தான் அப்படி சொல்றாங்க. வெறும் திரள்காய் அப்படின்னு சொன்னா ஏலக்காய் சாரி எலுமிச்சப்பழம். கொழுங்கனி திரள்காய் அப்படின்னா பலாப்பழத்தோட சின்ன காய், அதுதான் அதை சொல்றாங்க. வாழ்வரி கொடுங்காய் அப்படின்னா என்னன்னா வாழ்வரி கொடுங்காய்னா நம்மளுடைய வெள்ளரிக்காய். மாதுளம் பசுங்காய் மாதுளம் பழத்தோட சின்ன வகையா இருக்கக்கூடிய ஒரு இது. மாவின் கனியோடு வாழை தீம் கனி
சாலி அரிசி, சாலி முதல்ல நான் சொன்னேன் இல்லையா, பாரம்பரிய அரிசியில வந்து கிட்டத்தட்ட இந்திய ரகங்கள்ல வந்து கிட்டத்தட்ட 2,00,000க்கும் அதிகமான நெல் ரகங்கள் இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம அதே பெயர்களை வந்து நம்ம சங்க இலக்கியத்திலயோ இல்ல ஏதாவது ஒரு பழைய நூல்கள்லயோ நம்ம எடுத்துட்டு போய் தேடும் போது அது நம்மளுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல. இப்போ நம்ம இருக்கக்கூடிய சூழல்ல என்ன மாதிரியான பேர் இருக்கோ அப்ப அந்த பேர் கிடையாது. அப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா சாலி அரிசி. சாலி அப்படின்றது வந்து ஒரு ரகம். இப்போ அந்த மாதிரி என்ன பேர் பொருத்தம் இருக்குன்னா ரத்தசாலி அப்படின்னு ஒரு ரகம் இருக்கு. அப்போ அது சாலி அரிசி வகையோட வகையில வருது அப்படின்றது நம்மளே புரிஞ்சுக்க அந்த ஆராய்ச்சி மூலமா தான் நம்மளுக்கு புரிய வருது. தம்பால் பயனொடு கோள்வளை மாதே கொள்க என கொடுப்ப சமைப்பதற்கு ஏற்ற சரியான பாத்திரங்களையும் உயர்ந்த குடி பிறந்தோர் வெளியில் தெரியாது கொடுத்து உதவு போல பூக்காமலே காய்க்கின்ற திரண்ட பலாக்காயும் வளைந்த வரிக்கோடுடைய வெள்ளரிக்காயும் மாதுளம் பிஞ்சும் மாம்பழத்தோடு வாழைப்பழத்தையும் சாலி என்ற நெல் வகை அரிசியையும் பால் மோர் தயிர் நெய்யும் கொண்டு வந்து திரண்ட வளையல்களை அணிந்த மாதே இவற்றை பெற்றுக்கொள்வாயாக என தந்தனர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட பிளான்ட பத்தின விஷயங்கள் நம்மளுக்கு சொல்ல வராரு. இதுல என்னென்ன முக்கியமான இதுன்னு மட்டும் நான் கடைசியா சொல்லி நான் முடிச்சு விட்டுறேன். கூலம்னா என்ன, மொத்தம் எத்தனை கூலங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல சொல்றாரு. கூல வகைகள் என்னென்னன்னு. அவரை, இருங்கு, உளுந்து, எள், கடலை, கம்பு, கேழ்வரகு, கொள், சாமை, சோளம், திணை, துவரை, தோரை, மலைநெல். இதை வந்து ஒரிசா சட்டைவால வருது. ஆனா வந்து மலைநெல் அப்படின்னு சொல்றாங்க. தோரைனா மலைநெல். நெல், பயறு, புல்லரிசி, மொச்சை, வரகு. இது 18ம் முக்கிய கூலங்கள்ல அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஐங்கணை 5 வகை மலர் அம்புகள் வச்சு பாடப்படுற ஒரு பாடல்ல மொத்தம் முக்கியமா இருக்கக்கூடிய 5 வகை மலர்கள் என்ன அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுல அசோகு மலர், தாமரை மலர், குவளை மலர், மாமலர், முல்லை மலர். அப்புறம் புழுக்களும் நோயலும் விடுகுடை மடையரும் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து அவரைனா என்ன துவரைனா என்னன்ற அந்த ஃபுல் வகைப்பாட்டையும் சொல்லியிருக்காங்க. 10 வகை துவர்ப்பு தாவரங்கள் அதை வச்சு மாதவி வந்து ஒரு குளியல் பொடியும் ஒரு வாசனை பொடியும் தயாரிக்கிறாங்க. அதுல என்னென்ன மாதிரியான மனம் தரும் துவர்ப்பான தாவரங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அத்தி, அரசு, ஆல், இத்தி, கடுக்காய், தாஞ்சிக்காய், நாவல், நெல்லிக்காய், மாந்தளிர், முத்தக்காசு. இது எல்லாமே துவர்ப்பு வகைக்கான 10 வகை தாவரங்கள். பஞ்சவாசம் வீசக்கூடிய இது வாசனை திரவியங்களா என்னென்னலாம் பயன்படுத்தியிருக்காங்க இந்த இதுல அப்படின்னா 5 வகை வாசனைக்கு பயன்படுத்தும் தாவரங்கள் என்னென்ன: ஏலம், கற்பூரம், கிராம்பு, சாதிக்காய், தக்கோலம். இது 5ஐயும் வந்து வாசனைக்காக பயன்படுத்தப்பட்ட ஆஹ் பொருட்கள். வேள்வியில் இடும் மனம் தரும் 32 வகையான தாவரங்கள். இப்ப மேல ரெண்டும் பார்த்தது வந்து மாதவிக்கு செய்யப்பட்ட குளியல் பொடியில என்னென்னலாம் போட்டாங்க அப்படிங்கிறதுக்கான தகவல். இது எந்த ரேஷியோ நம்மளுக்கு தெரியாது, பட் போடப்பட்ட அந்த இதுதான். இது வேள்வியில் இடும் மனம் தரும் 32 வகையான தாவரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது அரேனுகம், இலவங்கம், இலாமிச்சை, ஏலம், கச்சோளம், கடுக்காய், கண்டில் வெண்ணெய், கத்தூரி, கொடுவேரி, கோட்டம், சாலேகம், தக்கோலம், தமாலம், தாஞ்சி, துத்தம், நெருந்தாளி, நன்னாரி, நாகடம், நாகம், நுண்ணேலம், நெல்லி, பச்சிலை, பதிமுகம். பதிமுகம் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த கேரளால வந்து அந்த ரெட் கலர் வாட்டர் குடிப்பாங்கல்ல, அது பதிமுகம். புலிநகம், புழுகு, புன்னை, பூஞ்சரளம், மாஞ்சி, மாதவரிசி, வகுளம், வெண்கோட்டம், வேரி. இதுல வந்து தமாலம்னா என்னன்னா பிரியாணி இலை. வேரிங்கிறது என்னன்னா தண்ணீர் விட்டான் கிழங்கு, சதாவரி, நாராயணி அப்படின்னு பலவாரி சொல்லக்கூடிய ஒரு ஆஸ்பரகஸ் ரேஸ்மோசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆஸ்பரகஸ் ரேஸ்மோசஸ்ங்கிறது எனக்கு எப்ப தெரியும் அப்படின்னா, நான் பொட்டானிக்கல் கார்டன்ல ஒர்க் பண்ணேன் ஒரு 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 3 மாசம் 4 மாசம் காலேஜ் முடிச்சு. அதுல சிலது 2 3 வகை இதுவும் அந்த என்ன சொல்றது அயல் தாவரங்கள் பத்தி தெரியும். அதுல ஆஸ்பரகஸ் ரேஸ்மோசஸ்ங்கிறது வந்து தண்ணீர் விட்டான் கிழங்கு நம்மளோடதுதான், பட் அவங்களோடது சேர்த்து ஒரு கிராஸ் பாலினேஷன் மாதிரி அதை பண்ணிட்டாங்க. சோ எக்ஸாக்டா தண்ணீர் விட்டான் கிழங்கு வந்து
நம்ம இப்ப இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து சத்து மாவு செஞ்சு கொடுத்தோம் அதுல அப்படின்னா ரொம்ப அந்த எலும்பும் தோலுமா இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு தாவரம். இந்த வகையில நம்மளுக்கு சிலப்பதிகார தாவரங்கள்ல நிறைய தாவரங்கள் நான் இப்ப உங்களுக்கு சொல்லல, விட்டுட்டேன். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில வரலாற்று தகவல்கள் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு நிறைவா இருக்கும் நான் நம்புறேன். நன்றி. ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். வணக்கம் சார் மேடம், கேட்கலாமா கேள்வி? கேளுங்கம்மா, கேளுங்க. ரொம்ப அற்புதமா இருந்தது உங்களுடைய உரை. இன்னும் நிறைய இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு ஒரு கியூரியாசிட்டியை டெவலப் பண்ற மாதிரி இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னுடைய கேள்வி வந்து என்னன்னா, இந்த பருப்பு நீங்க நிறைய இதை பத்தின ஆராய்ச்சி, நிறைய நாலேஜ் நீங்க நிறைய கேதர் பண்ணிருக்கீங்க, நிறைய எஃபர்ட்டும் போட்டிருக்கீங்க. இந்த நம்ம துவரம் பருப்பு நம்ம யூஸ் பண்றோம்ல மேடம், இப்ப யூஸ் பண்ற இந்த துவரம் பருப்பு இந்த சங்க காலத்துல யூஸ் பண்ணிருந்தாங்களா? இல்ல, பண்ணல. இந்த துவரம் பருப்பு எவ்வளவு நாளா நம்ம எத்தனை நூற்றாண்டுகளா நம்ம இப்ப அயல்நாட்டு ஒரு பொருளா அல்லது நம்ம இயல் தாவரமா? அது ரெண்டையுமே சொல்ல முடியல. இப்ப தக்காளி மாதிரி தான், அது வந்து அயலா இருந்து இயலா மாறின ஒரு தாவரம் தான். அதுல வந்து உங்களுக்கு புரோட்டீன் நிறைய இருக்கு. இதுல வந்து ஒரு டிபேட்டான விஷயங்கள் நிறைய போகுது. அதாவது மயிலை ஸ்ரீனி வெங்கடசாமிங்கிறவர் வந்து உணவு நூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அதுல வந்து தோரம்பருப்பு நமக்கானது அல்ல, கடலைப்பருப்பு நமக்கானதுன்னு சொல்றாரு. சோ அப்போ வந்து அதுல இருக்கக்கூடிய பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைக்கணும். ஆனா வந்து அதுல இருக்கக்கூடிய கேஸ் வந்து நம்மளுக்கு போகணும்னா விளக்கெண்ணெயில சமைக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஊற வச்சு அது வேகும் போது விளக்கெண்ணெய் ஊத்தி வேக வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல இருக்கக்கூடிய ஆன்டி நியூட்ரியன்ட் ப்ராப்பர்ட்டி வந்து போயிடுது. நம்மளுக்கு புரோட்டீன் உடம்பு அப்சர்வ் பண்றது வந்து ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ நம்ம துவரம்பருப்பு வந்து மேக்சிமம் வந்து வாரத்துல ஒரு நாள் 2 நாள் அந்த மாதிரி மட்டும் சேர்த்துக்கிட்டு, மத்த நாள்ல வந்து பாசி பருப்பு, கடலை பருப்பு அந்த மாதிரி நம்ம சமைச்சுக்கிறது நல்லது. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆக்சுவலி வந்து இந்த துவரம் பருப்புங்கிறது நம்ம சில நூற்றாண்டுகளா தான், நம்ம இன்னும் கேட்டா ஒரு 100 வருஷத்துக்குள்ளதான் நம்ம யூஸ் பண்ணிருப்போம், அப்படிதான் தோணுது. ஆமா துவரம் பருப்பு வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் பைல்ஸ் ப்ராப்ளம் நிறைய வர ஆரம்பிச்சதுன்னு சொல்லுவாங்க. சோ இதுக்கு மூல நோய்க்கு வந்து ஒரு முக்கிய காரணம் துவரம் பருப்புன்னு சொல்லுவாங்க. சோ நீங்க பைல்ஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்க முதல்ல போனீங்கன்னா துவரம் பருப்பை நிறுத்த சொல்லுவாங்க. துவரம் பருப்பு, பச்சை மிளகாயும் நிறுத்த சொல்லுவாங்க. ஓகே ஓகே ஓகே. இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்ப இந்த நீங்க சங்க இலக்கியத்துல சங்க காலத்துல நெல்லுகளுக்கு இந்த மாதிரி மாப்பிள்ளை சம்பா இந்த மாதிரி பேரு இல்ல, வெண்ணெல் செந்நெல் இப்படி நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப இந்த செந்நெல்ங்கிறது அந்த சிவப்பு அரிசிகள் எல்லாம் இப்ப ஒரு மாதிரி வதக்குன்னு இருக்குல்ல. இப்ப நாம வந்து ஒரு 2 தலைமுறையாவே இந்த வெள்ளை அரிசி, அதுவும் ரொம்ப தீட்டப்பட்ட அரிசியை சாப்பிட்டு பழகிட்டோம். இப்ப எங்களை மாதிரி கொஞ்சம் இயற்கைக்குள்ள போய் நான் ஒரு அக்கு ஹீலர் நானு. சோ இத பல வருடமா இது உள்ள இருக்கிறதுனால இப்ப இந்த உடலினுடைய இயல்புக்கு திரும்பும் போது அது விரும்புது. பட் அது கொஞ்சம் கொஞ்சமா தான் விருப்பம் வருது. இப்ப அந்த சங்க காலத்துல இந்த மாப்பிள்ளை சம்பா இந்த மாதிரி சிவப்பு அரிசிகள் எல்லாம் சாதமா பண்ணி சாப்பிட்டாங்களா? அப்படியான ஒரு முறைதான் இருந்ததா? இப்படி வதக்குன்னு இருந்ததுதான் அவங்களும் சாப்பிட்டு ஒரு ரொட்டீன் ஃபுட்டா இருந்ததா? இது அல்லது ஒரு பலகார ஒரு பொருளாவா, அல்லது டெய்லி சாதம் மாதிரி வச்சு சாப்பிட்ட ஒரு ஏதாவது ஒரு அத்தாட்சி அதுக்கான ப்ரூஃப் இருக்கா உங்களுக்கு தெரிஞ்சுன்னு கேட்கணும். நான் எனக்கு தெரிஞ்சது சொல்றேன். அதாவது நம்மளோட நெல் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நெல் இருந்தது. அதாவது 5 நிலங்களுக்கு தனித்தனியான நெல் இருந்திருக்கு. அதாவது எப்படி சுலபமா எடுத்துக்கணும்னா, மலை சார்ந்த இடம், கடல் சார்ந்த இடம், அந்த மாதிரி 5 நிலங்களுக்கும் வெவ்வேறு வகையான நெல்லினங்கள் இருந்திருக்கு. இப்போ நீங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, மூங்கில் நிறைய எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பேம்புசா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடம் வந்து மலை இடங்கள்ல, மலைவாச ஸ்தலங்கள்ல உங்களுக்கு நிறைய இருக்கும் மூங்கில்லயே. அப்ப அவங்க எல்லாம் எப்படி சாப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது மூங்கில் அரிசியை பயன்படுத்தி இருக்காங்க. அதே மாதிரி மூங்கில் அரிசி மலை நெல் அப்படின்னு நம்ம கடைசியா பார்த்தோம்ல, அந்த கோமத்துல போட்ட மூலிகைகள்ல அந்த மலை நெல் அப்படிங்கிற ஒரு வேரியேஷனும் வந்திருக்கு. சோ வெவ்வேறு இடங்கள்ல வெவ்வேறு வகையான நெல் இனங்கள் இருந்திருக்கு. அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மடுமுழங்கின்னு ஒரு நெல். அந்த நெல் வந்து பாத்தீங்கன்னா மழை நிறைய பொழியக்கூடிய இடங்கள்ல அதை போடுவாங்க.
அத போட்டு அது அந்த மடையை வந்து அது முழுங்காது. அத மூழ்கினாலும் நெல்ல மூழ்கினாலும் உங்களுக்கு அரிசி எந்த விதத்திலயும் சேதமாகாது. அப்போ அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரியான சிகப்பரிசி இருந்திருக்கு. அதை எப்படி பயன்படுத்துவாங்கன்னா மேக்சிமம் நம்ம கஞ்சி தான். இப்பதான் ஓ! வந்து உதிர உதிரா சாப்பிடக்கூடிய கல்ச்சர் வந்து இப்பதான். இந்த எனக்கு தெரிஞ்சு நான் வாசிச்ச வரைக்கும் உதிர உதிரா சாப்பிடுறது வந்து பல்ல பயன்படுத்தாம சாப்பிடுறது இப்போ ஒரு 2 ஜெனரேஷனா தான். எப்ப வந்து 1700கள்ல நிறைய கேள்விகள் இருக்கு மேடம். ஏன்னா இதுல ஆஹ் இவர் நிறைய எனக்கே நிறைய ஒரு கொஸ்டின்ஸ் நிறைய வச்சுட்டு போயிருக்காரு. ஸ்தல விருட்சங்கள் ஸ்தல தாவரங்கள் வந்து பேசும்போது கோயில்கள் இருக்கக்கூடியது வந்து டேமரண்ட் இண்டிகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புலி ரகம் தான் நிறைய ஸ்தலங்கள்ல கோயில்கள்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மரம்னு பாத்தீங்கன்னா புளிய மரம் தான் நிறைய கோயிலுக்கு வந்து இருந்திருக்கு. ஆனா இந்த கோயில் எல்லாம் கட்டுறதுக்கு முன்னாடி அந்த புளிய மரம் நம்மளுக்கு கிடையவே கிடையாது. டேமரண்ட் இண்டிகா நம்மளோடதே கிடையாது. நம்மளோடது வந்து சரக்குன்றை புலி, தமரத்தன் புலி, போத்தன் புலி, இந்த மாதிரி வேற வேற ரகங்கள்லாம் இருந்துக்கே தவிர இப்ப நம்ம பயன்படுத்தக்கூடிய புலியே கிடையாது. நீங்க கேட்க வந்து வேற எங்க டிவியேட் ஆகி போயிட்டேன் நானு. இல்ல அந்த எனக்கு இதுவும் அரிசி நல்ல கூடுதல் இன்ஃபர்மேஷன் தான் மேடம். நீங்க என்ன ஆமா பேசினாலும் ஒரே இன்ஃபர்மேட்டிவா தான் இருக்கு. சரி சார். சூப்பர். அப்ப அந்த மேக்சிமம் கஞ்சி வகையான உணவுகளை தான் இப்போ நம்மளுக்கு வந்து காலங்கள் வந்து ஒரு 3 நாள் நிறைய வெயிநீர் காலங்கள், இலையுதிர் காலங்கள், அந்த மாதிரி வேற வேற இருந்தாலும் ஒண்ணு மூணாதான் நான் என் மைண்டுக்குள்ள பிரிச்சு வச்சிருக்கேன். ஒண்ணு அதிக வெயிலா இருக்கும், இல்ல சமநிலையில இருக்கும், இல்லைன்னா அதிக பனியா இருக்கும். இந்த 3 காலங்கள் தான். அதிக வெயிலா இருக்கக்கூடிய காலங்கள்ல அம்புலி அப்படின்ற மாதிரியான ஒரு பழைய சோறு கஞ்சியை தான் நம்ம சாப்பிட்டிருக்கோம். பழைய சாதத்தோட கஞ்சி வந்து பாத்தீங்கன்னா செந்நெல் வெண்ணெல் ரெண்டுலயுமே காமனா நிறைய பாடல்கள் இருக்கு சங்க இலக்கியத்துல. சோ சிகப்பரிசி கஞ்சியை நிறைய சாப்பிட்டிருக்காங்க, பழைய சோத்து கஞ்சியா சாப்பிட்டிருக்காங்க, நிறைய நீராகாரமா தான் சாப்பிட்டிருக்காங்க. பனிக்காலங்கள்ல எப்படி நீங்க சொல்லுங்க மேடம். நீங்க இந்த காலங்கள்ல வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப பனிகாலத்துல வந்துட்டீங்க அப்படின்னா நவரக்கஞ்சியில இருந்து நவரக்குழி, நவரக்கிழை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நவரை நவரப்பட்டோன்னே சொல்லுவாங்க. நம்மளுக்கு ஒரு பட்டம் நவரப்பட்டோன்னே இருக்கு. அதுல இருக்கக்கூடிய சிகப்பரிசியை வந்து சூடு கஞ்சியா நிறைய காய்கறிகளை போட்டு, நிறைய வந்து கீரைகளை போட்டு, நிறைய மூலிகைகளை போட்டு செய்யக்கூடிய கஞ்சியா நிறைய சாப்பிட்டிருக்காங்க. கலவை சாதம் அப்படின் போது திரள்கனி சாதம்னு சிகப்பரிசி சாப்பாட்டுலயே பண்ணிருக்காங்க. நம்ம எப்படி வந்து எலுமிச்சை பழத்தை வந்து ஒரு டிராவலிங் ஃபுட்டா நம்ம வச்சிருக்கோமோ, அதே மாதிரி அந்த காலத்துல இருக்கக்கூடிய பெண் மக்கள் வந்து கணவர் வந்து தோட்டத்துக்கு போகும்போதோ இல்ல வெளி ஊர்களுக்கு போகும்போதோ திரள்கனி பெய்து அப்படின்னு சொல்றாங்க. திரள்கனி பெய்து ஒரு சாப்பாட்டை கொடுக்குறாங்கன்னா அது செந்நெல் சாப்பாடு தான். செந்நெல் சாப்பாட்டுல வந்து திரள்கனி பெய்து அந்த பெண்மகள் வந்து தன்னுடைய கணவனை வந்து கொடுத்தனுச்சதா ஒரு இதுவும் இருக்கு. சோ மேக்சிமம் கஞ்சி, பொங்கல், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி, இதுல வந்து பிரியாணியே செஞ்சிருக்காங்க. ஆனா பிரியாணின்ற பேர் கிடையாது. எப்படின்னா அது என்ன பேர் சொல்லுவாங்க, மறந்துட்டேன். அது வந்து பாத்தீங்கன்னா சிகப்பரிசியில தான் செஞ்சிருக்காங்க, செந்நெல்ல தான் செஞ்சிருக்காங்க உங்களுக்கு. சோ எல்லாமே செஞ்சிருக்காங்க. புட்டு பண்ணிருக்காங்க. அப்புறம் வந்து பன்னியாரம்னு சொல்றாங்க. பா போட்டு 3 சுழினா நீ யா ரா பன்னியாரம்னு சொல்றாங்க. அப்போ தொய்யப்பம்னு சொல்றாங்க. தொய்யப்பம்னா தோசை உங்களுக்கு. இது எல்லாமே சிகப்பரிசியில செஞ்சிருக்காங்க. தோசைன்னா இப்ப நம்ம நான்ஸ்டிக் பேன்ல ரொம்ப மெல்லிசா ஊத்துற தோசை கிடையாது, அது மெல்லடைனா தோசை உங்களுக்கு. சோ இப்பதான் திருப்பதியில வந்து உங்களுக்கு இது வந்திருக்கு, என்ன சொல்றது, லட்டு ஃபேமஸ். அதுக்கு முன்னாடி தோசை தான், அது சிகப்பரிசி தோசையா தான் இருந்தது. சோ இப்படி எல்லாம் சாப்பிட்டிருக்காங்க சிகப்பரிசிய. அப்ப நீங்க வந்து சொல்றீங்களே அதாவது நீங்க அந்த உதிரியா சாப்பிடுறது வந்து பல்ல யூஸ் பண்ணாம முழுங்குறாங்கன்றீங்களா? உதிரியா சாப்பிடும் போது நம்ம சவைக்கிறோம் இல்லையா, கஞ்சியா இருக்கும் போது தானே புஷ்ன்னு உள்ள போயிரும். அப்ப இதெல்லாம் கஞ்சியா தான் சாப்பிட்டிருக்காங்க, நல்லா வடிக்கல, சாதமா வடிக்காம சாதத்தை வடிக்கவும் செஞ்சிருக்காங்க. சாதம் வடிச்ச தண்ணி வந்து அந்த தெரு முழுக்க போச்சு அப்படின்னு கூட ஒரு பாடல் இருக்கு. சாதம் வடிச்சாங்க, அந்த மகள் வந்து அந்த பாத்திரத்தோட பெருசா பாத்திரம் வைக்கல, அதனால சாதம் வடிச்ச கஞ்சி வந்து அந்த தெரு முழுக்க போச்சு அப்படின்ற பாடல் கூட இருக்கு சங்க இலக்கியத்துல. நான் எங்கெங்கயோ படிச்சு இதெல்லாம் தொகுக்காம விட்டுட்டேன். படிச்ச சுவாரஸ்யத்துல ரொம்ப பெருசா தொகுக்காம விட்டேன். அப்படி கஞ்சி வடிச்சிருக்காங்க. அப்ப என்னன்னா
ஒரு ஒரு மாதிரி நீங்க மாப்பிள்ளை சம்பா சாப்பாடு வெடிச்சீங்கன்னா அந்த சாதம் வெடிச்சிருக்கும், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அந்த ஆமா, கருப்பு கவுனியா வெடிக்குது, இருந்தாலும் அது பூத்து வெடிச்சிருக்கும். வருதுன்றாங்க. பூத்து வருது. அப்போ ஆமா. அது வந்து நீங்க மென்னுதான் சாப்பிடணும். நீங்க குழஞ்சிருந்தாலுமே அந்த அரிசியோட டென்சிட்டி இருக்கு இல்லையா, அடர்த்தி, அது நீங்க ஆ. மென்னு சாப்பிடுற மாதிரிதான் இருக்கும். இல்ல கஞ்சியா மேடம், நீங்க இருந்தாலுமே அது மென்னு கஞ்சியா சாப்பிடுற மாதிரிதான் இருக்கும். சாப்பிட்டாங்கன்னு சொல்றீங்களா? அது கஞ்சிங்கிறது என்ன பக்குவம்? அது என்னது அது? அது சாதத்தை தண்ணி ஊத்தி மறுநாள் சாப்பிடுறத கஞ்சின்னு சொல்றீங்களா? அல்லது கொல கொலன்னு லிக்விடாவே சாதத்தை அப்படியே சூடா லிக்விடாவே வச்சு சாப்பிடுறத? எனக்கு அந்த கஞ்சிக்கு மட்டும் ஒரு விளக்கம் கொடுங்களேன். அதாவது எல்லா விதமாவும் பண்ணியிருக்காங்கன்னு தானே சொல்றேன் இல்லையா? அதாவது சுடு கஞ்சியாவும் சாப்பிட்டுருக்காங்க. சரிங்களா? ம், சில ம், பேர் ம். என்ன கேட்பாங்க, சாதம் வடிச்ச கஞ்சிய வந்து குடிக்கலாமான்னு கேட்பாங்க. அந்த ம். காலத்துல அத குடிச்சிருக்காங்க. குடிச்சிட்டு காலையில அத குடிச்சிட்டு அது நல்ல மாவுச்சத்து நிறைஞ்சது. உடல் உழைப்பு நல்லா செய்வாங்க. அப்புறம் அத அந்த சோத்தையே வந்து நைட்டு வச்சுட்டு அத தண்ணி ஊத்தி அடுத்த நாள் காலையில நீராகாரமா குடிச்சிருக்காங்க. ஓ, சோ கஞ்சிங்கிறது நீராகாரம் வடிச்ச சூடாவும் கஞ்சி. இருக்கும். ஆமா, ஆமா. இப்ப நவரப்பட்ட கஞ்சி சொன்னது நான் வந்து உங்களுக்கு அந்த மாரி கஞ்சி தான். உங்களுக்கு ஆ, நவரப்பட்டத்துல இப்போ கேரளால போயிட்டீங்க அப்டின்னா, நவரக்கிழின்னே ஒண்ணு விப்பாங்க. அதுல ம், கிட்டத்தட்ட 150 மூலிகைகள் இருக்கும். அந்த ம். மூலிகைய அந்த அரிசியோட அரிசியோட ஒரு ஒரு நைட்ட வந்து ஃபெர்மென்ட் பண்ண விடுவாங்க. புளிக்க விடுவாங்க. ஒரு குறிப்பிட்ட ஆ. தண்ணி ஊத்தி புளிக்க விட்டுருவாங்க. ஓ. புளிக்க விட்டுட்டு அந்த நவரக்கிழிய எடுத்து தூக்கி போட்டுருவாங்க. அந்த மூலிகை ம். கொத்த வந்து எடுத்து போட்டுருவாங்க. இங்க நம்ப அதே பண்ணுவோம். பஞ்சமுட்டை கஞ்சின்னு பண்ணுவோம் நம்ப. அத எடுத்து தூக்கி போட்டுட்டு, அந்த மூலிகை ஊறுன தண்ணியோட அரிசிய வந்து கொதிக்க வைப்பாங்க. இது நவரக்கஞ்சி. ஓ. நீங்க நெட்ல நவரக்கஞ்சின்னு போட்டீங்கன்னாவே வரும். ஓ. சோ சரி. சூடு கஞ்சியாவும் சாப்பிட்டுருக்கோம். வடிகஞ்சியாவும் சாப்பிட்டுருக்கோம். நீராகாரமாவும் சாப்பிட்டுருக்கோம். சாப்பிட்டு ஓகே. பஞ்சமுட்டை கஞ்சி, அப்புறம் மூலிகை கஞ்சியாவும், அதே மாதிரி பத்திய கஞ்சி, ஏகப்பட்ட கஞ்சி இருக்குங்க மேடம். ஏகப்பட்ட கஞ்சி வெரைட்டி இருக்கு. ஓகே. இப்ப இந்த புளின்னு நீங்க இத பத்தி புளிய பத்தியும் அடுத்த கேள்வி இருந்தது. அந்த ஆ. புளிப்பு இப்ப அறுசுவையும் உடம்புக்கு உள்ள இருக்கிற ராஜ உறுப்புகளுக்கு தேவைப்படுது. அந்த புளி ம். வந்து நம்ம புளிப்பா நம்ம புளிய தான் நம்மளுடைய புளி வந்து நம்மளோடது கிடையாதுங்கிறீங்க. இந்த ம், ம். அது அது டாமரிண்ட் வந்து இண்டிகா, டாமரிண்ட் இண்டிகா. அது கிடையாதுங்கிறீங்க. நம்மளோடது கிடையாது. ஆமா. நம்மளோடது கிடையாது. ஓ. இப்ப வந்து நம்ம அதிகம் அதாவது மேடம், இப்ப நம்ம எல்லாம் விட்டோம் மேடம். ஃபாரின்காரன் எல்லாம் பிடிச்சுக்கிட்டாங்க. அதாவது சரக்குன்றைன்னு ஒரு மரம் இருக்கு. மஞ்சள்ல இப்போ சீசன் அது. ஆமா, கொத்து சரல் கொத்தா கொன்றை. பூக்கும். அதுல இருக்கக்கூடிய பூ உள்ள வந்து பட்டன் பட்டன் மாதிரி இருக்கும். அந்த பட்டன வந்து எடுத்து ஊற வச்சு, அந்த தண்ணிய புளிப்புக்கு பயன்படுத்தியிருக்காங்க. ஓ, அது அப்புறம் புளிக்குமா திரைக்கறி அந்த செய்து. பூ? ஆமா. அந்த ஓ. கொட்டை, பூ இல்ல. அந்த விதை. அந்த இது மாதிரி தொங்கும். விதை மாதிரி தொங்கும். சரக்கொன்றை புளின்னு நீங்க போட்டீங்கன்னாவே வரும். ஓ. அது தொங்கும். அந்த தொங்குறது அந்த காய் மாதிரி தொங்கும். நீளமா முருங்கைக்காய் மாதிரி தொங்கும். அத ம். மெதுவா லேசா ஒடிச்சீங்க அப்படின்னா, அது உள்ள பட்டன் பட்டனா இருக்கும். நம்மளோட காசு மாதிரி ரவுண்ட் ரவுண்டா இருக்கும். ஓ. அத எடுத்து தண்ணீல போட்டு ஊற வச்சுருவாங்க. ஊற ஓ. வச்சுட்டு, அந்த தண்ணிய வந்து புளிப்புக்கு பயன்படுத்தியிருக்காங்க. ஓ. அப்புறம் சூப்பர். எலுமிச்சை, அப்புறம் அன்னாசி பயன்படுத்தியிருக்காங்க. தமரத்தன் புளி அப்படின்னு சொல்லுவோம். இப்ப வந்து அது அதான் இந்த பெயர் மாற்ற காரணம் நம்ம பேசினோம் இனிஷியல் ஸ்டேஜ்ல. தமரத்தன் புளிங்கிறது வந்து எதுவுமே இல்ல, ஸ்டார் ஃப்ரூட் தான். ஓ, அது ரொம்ப இப்ப புளிக்குது. ஆமா. அது வந்து தமரத்தன் புளி. இன்னொன்னு வந்து இது மாதிரி நிறைய புளி வகைகளே இவரே பஞ்சவர்ணமே வந்து புளின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அது இப்ப வாசிச்சிட்டு இருக்கேன். இப்போதான் வாசிச்சிட்டு இருக்கேன் அது. ஓ. அதுல வந்து இப்போ கொடம்புளின்னு சொல்லக்கூடிய ஒரு நெல்லிக்காய் மாதிரியான ஒரு புளி அது. ஆமா, அது கேரளா புளி. கேரளா புலி. அது வந்து நெறைய பயன்படுத்தியிருக்காங்க. இலக்கியத்துல வந்து அது கேரளான்றது வந்து அது நாகர்கோயில், அப்புறம் இந்த சைடு வரும்போது அப்படியே நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கும் வந்திருக்கு. சோ அந்த புலி போத்தன் புலின்னு ஒரு ரகம். அதுவும் நம்மளோடது கிடையாது. பட் ம். இந்தியாக்குள்ள வந்து இப்போ ஒரு 8, 9 மரம் தான் இந்தியால இருக்கு. அது தமிழ்நாட்டுல வந்து ஒரு 8, 9 வெரைட்டி மரம் தான் இருக்கு. அது வந்து நடுவுல வந்து ஆ இது இருக்கும். ஹோல் இருக்கும். அந்த அந்த இதுல வந்து நீர் நிறைய தேக்கி வச்சுக்கும் அப்படின்னு ம். சொல்லுவாங்க. அதுவும் அயல் மரமா இருந்து இயல் மரமா தழைச்சது அது. ஓ. சோ புளியில இப்ப வந்து அவங்க நெல்லிக்காய், எலுமிச்சைப்பழம், அன்னாசி, அப்புறம் ம். வந்து இந்த மாதிரி தமரத்தன் புளி, கொடம்புளி, இந்த மாதிரி நிறைய தயிர், அதுல இருந்து பண்ணது, அதெல்லாம் நிறைய
இது பண்ணிருக்காங்க, இப்ப பயன்படுத்திருக்காங்க. தயிரே நம்ம யூஸ் பண்ணிருப்போமா? நம்ம எத்தனை வருஷமா நம்ம தயிர் நிறைய நம்ம யூஸ் பண்ணிருக்காங்க, நிறைய யூஸ் பண்ணிருக்காங்க, ஆனா நிறைய தயிர் ஆயுர்வேதமும் யூஸ் பண்ணிருக்காங்க. சித்தாவும் தயிரை வந்து மருந்துக்கு தான் யூஸ் பண்றாங்க, மோரா அடிச்சுதான் குடிப்பாங்கன்னு சொல்றாங்க சித்தா சொல்றாங்க. ஆயுர்வேதத்துல. அது இப்ப அதாவது மனுஷன் வந்து எதை அதிகமா, எந்த உறுப்பையும் எந்த ஒரு பொருளையும் அதிகமா விபரீதமா அந்த நாடிகளுக்கு தகுந்த மாதிரி, இப்போ நீங்க அக்குஹீலர்னு சொல்றீங்க, உங்களுக்கு நாடி எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆமா. நாடி வந்து இப்ப இருக்கிற நிறைய மக்களுக்கு வந்து பித்த நாடி தான் ரொம்ப ஜாஸ்தியா அடிக்குது, ஏகப்பட்டது ம். அடிக்குது. அதுக்கு ம். பிகாஸ் ஆஃப் காரணம் வந்து முதல்ல மாடு என்ன மாதிரியான மாடுன்னு நம்மளுக்கு தெரியல முதல்ல. நம்மளோட மாடா பசுமாடா? முதல்லாம் பசுமாடு எப்படி இருக்கும்னு சொல்லுவாங்கன்னா, நம்மளோட வேர்வையோட வாசனைய அது புரிஞ்சுண்டு அதோட ஹார்மோன்ஸ் எப்படின்னா, இந்த மனுஷன் நம்மளோட பாலை குடிக்க போறான், சோ அதுக்கு தகுந்த மாதிரி உடம்புல ஹார்மோன் அதுக்கு சுரக்குமா, அதுக்கு தகுந்த மாதிரி பாலை வந்து சுரக்க வைக்குமா. மனிதனுக்கும் அப்படிதான். மனிதனுடைய தாய்ப்பால் வந்து எப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு ஏன் மார்பு வந்து கடைசி வரைக்குமே வத்தாம இருக்கு? என்ன காரணம்? காரணம் எப்ப வேணா வந்து இந்த உலகத்துல வந்து இது வரலாம், என்ன சொல்றது, டிசாஸ்டர் வரலாம், அழிவு வரலாம். அப்ப வந்து ஒரு உணவு இல்லாம போயிடக்கூடாது அடுத்த ஜெனரேஷனுக்கு. இது ஒரு தப்பான பார்வை கிடையாது, ஒரு சரியான பார்வையில ஒருத்தர் சொல்லியிருப்பாரு. சோ எந்த ஏஜ்லயும் ஒரு பச்சிளம் குழந்தைக்கு வந்து ஒரு பெண்ணால வந்து பால் புகட்ட முடியும். அது இப்போ லாக்டேஷன் டாக்டர்ஸும் அதை சொல்றாங்க. சோ அப்படி இருக்கும்போது தயிர் பால் அப்படிங்கிறது வந்து அவங்களோட பர்சனல் வெர்ஷன், அதுக்குள்ள நம்ம டிராவலே பண்ண முடியாது. இந்த ஏன்னா புளிங்கிறது வந்து நம்ம ஊர் பொருள் இல்ல, வெளிநாட்டு பொருள்ங்கிறீங்க? ஆமா ஆமா, டேமரின் நம்ம யூஸ் இண்டிகான்றது பண்ற வந்து இந்த புளி கண்டிப்பா கிடையாது மேடம். அதுக்கு நிறைய பேர் சாட்சி இருக்காங்க, நிறைய சித்த மருத்துவர்கள் சாட்சி இருக்காங்க. கொடுக்காப்புளின்னு ஒரு மரம் இருக்கு மேடம், ஆமா தெரியுமா ஆமா, உங்களுக்கு? கொடுக்காப்புளி அது துவர்ப்பா இருக்கும். ஆமா, நம்மளது மேக்சிமம் வந்து அதிக புளிப்பு இருக்காது. நம்மளோட புளியில எல்லாத்துலயுமே நீங்க இப்ப இந்த கொடம்புளி எடுத்துக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு அதிக புளிப்பு இருக்காது, துவர்ப்பு இருக்கும். ஓ. சரிங்களா? நெல்லிக்காவில எடுத்துக்கிட்டீங்கன்னாவும் அதுல நிறைய புளிப்பு இருக்காது, துவர்ப்பு தான் இருக்கும். சரக்குன்றை மரத்துல இருக்கக்கூடிய புளி எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் நிறைய யாருமே இப்ப துவர்ப்பு என்ன என்ன இதுல இருக்கு சொல்லுங்க? இப்ப நம்ம சாப்பிடக்கூடிய அன்றாட உணவுல எதுல துவர்ப்பு ஒரு சுவை இருக்குன்னு இல்ல, சொல்லுங்க பாப்போம். இப்ப சாப்பாடு எல்லாம் வேற மாதிரி போயிருச்சு, ரொம்ப கண்ணாப்பின்னான்னு மாறி. ஏன்னா மனம் மாறினதுனால, மனம் ஏன் மாறுச்சுன்னா சூழல் மாறிடுச்சு, நிறைய மாற்றங்கள் ஆயிருச்சு. அது கடந்த 5 வருஷமா கச்சாம்புச்சான் மாறிடுச்சு. அதெல்லாம் ரொம்ப 2 ஆழமா. ஜெனரேஷனுக்கு முன்னாடியே துவர்ப்பு இல்ல மேடம். என்ன மேடம்? 2 ஜெனரேஷனுக்கு முன்னாடியே துவர்ப்பு கிடையாது, அதிகம் பயன்படுத்தல. குறைஞ்சிருச்சு. இப்ப எங்க மாமியார் எல்லாம் சொல்லுவாங்க, நாங்க தக்காளியே யூஸ் பண்ணல, 2 கடுக தாளிச்சு போட்டு நான் ரசம் வச்சேன்னா அவ்வளவு வாசமா இருக்கும்னு சொல்லுவாங்க. சோ அதனால பரவாயில்ல, நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நிறைய என்னுடைய கேள்விகளுக்கும் நிறைய விடை கிடைச்சது. ரொம்ப ரொம்ப நன்றிமா. தேங்க்யூ சோ மச் மேடம். நன்றி தேங்க்யூ. நன்றி இன்னொரு மேம், நன்றி கொஸ்டின் மேம். மேம். சொல்லுங்க மேம். இந்த சொல்லுங்க மேம். மைசூர் தால் வந்து எந்த வெரைட்டி மேம்? அந்த பருப்பு ஆரஞ்சு கலர்ல இருக்குல்ல? மசூர் தால் பாசிப்பருப்பு வெரைட்டி தான் மேடம் வரும். அது சாரி, துவரம்பருப்பு வெரைட்டி தான் வரும். அதுவும் இப்போ கிராஸ் பர்டினேஷன் பண்ணது அது மசூர் தால். நம்மளோடது கிடையாது, நார்த் இந்தியன் வெரைட்டில வரும். அதுவும் ஆரிஜின் எனக்கு பெருசா தெரியல. அது இப்போ வந்து நிறைய புரோட்டீன் சோர்ஸ்ல வந்து அது ரொம்ப சொல்றாங்க, ரேஷன் கடைகள்லயும் அது குடுக்குறாங்க. பட் அதெல்லாம் அது ஒரு குட் புரோட்டீனான்னு கேட்டா எனக்கு சொல்ல தெரியல மேடம். அது நம்ம பட்டாணி பருப்புன்னு ஒண்ணு சொல்லுவோம், அதாவது தோலோட இந்த பொரிக்கடலை எல்லாம் வச்சிருப்பாங்க, தோலோட ஒரு பொட்டுக்கடலை வச்சிருப்பாங்க. இருக்கிறதுலே ஹை புரோட்டீன் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த தோலோட சாப்பிடுற பருப்புல இருக்கு, மசூர் தாலை விட. மசூர் தால் நம்ம தமிழ்நாட்டோடது கிடையாது, நார்த் இந்தியன் வெரைட்டி. சென்னா தால்னா கடலை பருப்பு, பட்டாணி பருப்பு, கடலை பருப்பு. கொண்ட கடலை சொல்ல முடியாது, பிரவுன் கடலையை வந்து மேல தோல் எடுத்துட்டு உள்ள இருக்கக்கூடிய பருப்பு மேடம். அந்த கருப்பு கொண்ட கடலைன்னு சொல்லுவோம்ல, அதுல இருக்கு. அது நம்மளோடதுதான், அது நம்மளோடதுதான். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. குட் ஈவினிங் மேம், பேசலாமா? குட் ஈவினிங். சொல்லுங்க சொல்லுங்க. என் பேர் விமல், நான் திருவான்மையூர் இதுல இருந்து கால் பண்றேன், வேளச்சேரியில இருந்து கால் பண்றேன். ஸோ எனக்கு என்னன்னா 8 மணில இருந்து ஸ்டார்ட் பண்ணி பரவாயில்ல, நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க. ஸோ இது நெக்ஸ்ட் ஆக்சுவலி ஆர்கானிக் சொல்லிட்டு சென்னை ஆர்கானிக் அது மூலியமா தான் எனக்கு மெசேஜ் வந்துச்சு, இது மாதிரி கிளாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஜூம்.
ஸோ ஓகே ஃபியூச்சர்லயும் ஓகே நீங்க சார். அதே அப்டேட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் எப்பயோ அட்டன் பண்ணுவேன். இப்பயே கொஸ்டின் கண்டிப்பா கேட்கலாம் சார். பாக்குறேன், பட் பாவம் ஆல்ரெடி நீங்க 1.5 hour பேசிட்டீங்க. இல்ல இல்ல, சொல்லுங்க திருப்பி சொல்லுங்க சார், சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன், சொல்லுங்க. பரவாயில்ல, சொல்லுங்க. சரி. இது மேம் இந்த நோனி சொல்றாங்க இல்லையா மேம், ரொம்ப ஷார்ட்டாவே சொல்லிக்கிறேன், ம் நான் ரொம்ப ம். நோனி அதை பத்தி நம்ம என்ன மேம், அது எதை யூஸ்? நோனி, அதே மாதிரி மஞ்சனெட். சொல்லுங்க சொல்லுங்க. அது ஒண்ணு. அதே மாதிரி இந்த ம். கற்பூரவள்ளி சொல்றோம் இல்லையா, சோ அதோட யூஸ் மேம், இது மட்டும் பத்தி சொல்லுங்க. நெக்ஸ்ட் கற்பூரவல்லியா? செகண்ட். கற்பூரவல்லி. ஆமா. சரி, ஓகே. நூனி அப்படின்னு சொல்றது வந்து ரெண்டு விதத்துல, ரெண்டு வெரைட்டி சொல்றாங்க. நூனி ஒரு வகை இருக்கு, நுணான்னு சொல்றாங்க. நுணான்றது வந்து மஞ்சனத்தி அப்படின்னு சொல்றாங்க. மஞ்சனத்தியும் நூனியும் ஒண்ணு இல்லைன்னு சொல்றாங்க. சோ அந்த இலைய கொதிக்க வச்சு குடிச்சாலே அதுக்கு வந்து ஒரு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதோட பழம் வந்து நொதிச்சு இது பண்றதுன்னு சொல்றாங்க. சோ நாங்க இங்க வந்து ஆம், இந்த இடத்துக்கு போயிருந்த போது, எங்க சொல்றது, தென்காசி பக்கத்துல அஹ், ஒரு ஒரு ஐயா வந்து வகுப்பெடுப்பாரு. அவர் பண்ணும்போது நூனியில வந்து ஏகப்பட்ட பயன்கள் சொல்றாரு. ஆனா அவர் வந்து நூனிய வந்து மஞ்சனத்தி அப்படின்னு தான் சொல்றாரு. ரெண்டும் ஒண்ணுதான் சொல்றாரு. சோ இந்த மாறுபட்ட கருத்துல வந்து எனக்கு எதை எடுத்துக்கிறதுனே தெரியல. சோ நுணா வேறயா, மஞ்சனத்தி வேறயா அப்படிங்கறது வந்து ஒரு ஆராய்ச்சிக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு இதுவா இருக்கு. பட் நோனி உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ராக்ட் எங்கேயாவது நல்லதா கிடைச்சது அப்படின்னா நீங்க வாங்கி சாப்பிடலாம். அப்கோர்ஸ் மஞ்சனத்தி அப்படிங்கிற ஒரு மரம் நீங்க வீட்ல ஏதாவது ஒரு தோட்ட செடியா வச்சிருந்தீங்கன்னா கூட அதுக்கு பழம் எடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை. அந்த இலைகளை வந்து நீங்க வாரம் ஒரு 2 3 தடவை ஒரு கொதிக்க வச்சு அந்த டிகாக்ஷனா எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு. அது ஆக்சுவலி நான் பாருங்க, கற்பூரவள்ளி. ரோட்ல ஆ வரும்போதே பாத்துருக்கேன் மேம். அது ஜஸ்ட் மண்ணு இல்ல, சாதா தரையில கூட வந்துடுது அந்த செடி. ஆமா நான் ஆமா. ஆ, அது வந்து பிசினஸாவே பாத்துருக்கேன் நான். நோனி ஃபுட் நோனின்னு சொல்லிட்டு அது ஒரு நல்ல காஸ்ட். முதல்ல யாருமே கேர் பண்ணவே மாட்டாங்க அந்த ஃபுட், ஏதோ ம், ரோட்ல இருக்கும். அது ஒரு ம், பிசினஸா ம், எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக மெயினா ம். கேட்டது ஒரு விஷயம். சரி சரி சரி. கற்பூரவள்ளி வந்து ரெண்டு வெரைட்டி சொல்றாங்க. கற்பூரவள்ளி ஒரு வெரைட்டி, ஓமவல்லி ஒரு வெரைட்டின்னு சொல்லுவாங்க. அந்த இலைய கிள்ளி நம்ம சாப்பிடும்போது ஓம வாசம் அடிச்சுச்சு அப்படின்னா அது ஓமவல்லி. ம். கற்பூரவல்லிங்கிறது வந்து கொஞ்சம் ஓமம் இல்லாம இன்னொரு வகையில உங்களுக்கு வாசனை வரும். இதுல B12 வந்து ரொம்ப ஜாஸ்தின்னு சொல்றாங்க. ஏன்னா B12க்கு வந்து இந்தியால ஃபுல்லா ஒரு அலோபதியில வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு மெடிசின்ஸ் வந்து சப்ளிமெண்ட்ஸ் தான். உங்களுக்கு B12 வந்து உங்களுக்கு ஃபுட்ல கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா வந்து ஆயுர்வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, B12க்கு ஒரு முக்கியமான ஒரு ஒரு சப்ளிமெண்டா வந்து கற்பூரவள்ளி இலைய சொல்றாங்க. உணவு ஆராய்ச்சியாளர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, B12க்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு இதுவா வந்து அவல் சொல்லுவாங்க. கைக்குத்தல் அவல் வந்து சொல்லுவாங்க. கற்பூரவள்ளி வந்து உங்களுக்கு இலைய கொதிக்க வச்சு நீங்க வாரத்துல ஒரு 2 3 நாள் சாப்பிடுறது வந்து அவ்வளவு நல்லது. கற்பூரவள்ளி வந்து எடுத்துக்கிறது நல்லது. நீங்க சின்னதா வீட்ல வச்சீங்கன்னா புதர் மாதிரி வளர்ந்துரும் அத. நீங்க சோ முக்கியமான இதுங்கிறது வந்து B12 தான். B12 அண்ட் விட்டமின் டி. விட்டமின் ம். B12ம் விட்டமின் டியும் அதுல அதிகம் உங்களுக்கு. ம். அதான் மேம், நெக்ஸ்ட் டைம் எனக்கு நான் என்ன யோசிக்கிறேன்னா, இப்போ உங்க ஆ இன்ஃபர்மேஷன் கேட்டீங்கன்னா நீங்க 500 விஷயம் கேட்டா கூட சொல்லிட்டே இருப்பீங்க போல இருக்கு. ஸோ நான் நெக்ஸ்ட் டைம் கிளாஸ் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் ஒரு 20 டாபிக்ஸ் எடுத்துட்டு அதை பத்தியே எக்ஸ்பிளைன் பண்ணா நல்லா இருக்கும் மேம். ஏன்னா ஒரு கண்டிப்பா விஷயம் போனா சார். அதுக்குள்ள சப்பு மாதிரி நிறைய போயிட்டே இருக்கு. நெக்ஸ்ட். எனிவே ஆமா. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் மேம். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா சார். ஸோ தேங்க்யூ சார். எக்ஸ்பெக்டிங் நெக்ஸ்ட் கிளாஸ் எக்ஸ்பெக்ட் பண்றேன் மேம். ஓகே, தேங்க்யூ நிச்சயமா மேம். சார், தேங்க்யூ ஸோ நிச்சயமா மச். நிச்சயம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. 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 அடுத்து வேறு யாராவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். சைலண்ட் ஆயிடுச்சு சார் நம்ம குரூப். சரி. மேம் மணிக்கு நெக்ஸ்ட் சாட்டர்டே இருக்கு, சண்டே எப்படி இருக்கு மேம்? எப்படி இந்த கிளாஸ் எது எப்படி வைக்கிறீங்க? என்ன ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் சார்? டைம் அட்டெண்ட் பண்றேன். இது எப்படி செக்ஷன் வைக்கிறீங்க? இது இந்த ஃபர்ஸ்ட் டைம் இது அட்டெண்ட் பண்றேன். வந்து புத்தக பகிர்வு சார். இது வந்து புத்தகம், நம்ம ஒரு புத்தகம் வாசிச்சிருக்கோம் அப்படின்னா, அந்த அந்த புத்தகத்துல இருந்து நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, நம்ம என்ன சொல்ல விரும்புறோம், அந்த ஆசிரியரை பத்தி, அந்த புத்தகம் பத்தி என்ன சொல்ல விரும்புறோம் அப்படிங்கிற ஒரு இதுதான் நிகழ்ச்சி தான் இது. ஒவ்வொரு வாரமும் நடக்குது. லாக்டவுன்ல இருந்து ஆரம்பிச்சு போயிட்டே இருக்கு. இது 200 என்னப்பா எத்தனாவது இது வந்து இது? 200 276 276. 276. ஆ ஓகே. ஒரே ஒரு இதுல விஷயம் என்ன? மேடம், அந்த ஆ பருப்புங்கிறதே ரொம்ப சங்க காலத்துல எல்லாம் இல்ல.
கொண்டக்கடலை, பருப்பு பருப்பு பருப்புன்ற எந்த பருப்பா இருக்கட்டும், அது எல்லாமே இருக்கு சங்க மேடம், இருக்கு. இலக்கிய பயிர் இருக்கு, காலங்கள்ல எல்லாம் இல்ல. பயிர் இருக்கு, பயிர் இருக்கு, உளுந்து இருக்கு, கொள்ளு இருக்கு, ம், துவரை ம். இருக்கு. துவரையும் துவரம் பருப்பும் ஒன்னா வேறையான்றது அது ஒரு பெரிய டிபேட்ல போயிட்டு இருக்கு. அதான் நான் கடைசியில படிச்சேனே, அந்த கூலங்கள்னு போட்டு இருக்கு இல்லையா, அதுவும் ம். ஒரு பெரிய பாட்டனிக்கல் டிஃபரன்சியேஷன் தான். தமிழரின் உணவுன்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் இது பண்ணாங்க. நம்மளுக்கு டைம் இருந்தா அந்த புத்தகத்தை பத்தியும் நம்ம இந்த இதுல இவங்க பர்மிஷன் கொடுத்தாங்க, அடுத்த தலைப்பு கொடுத்தாங்கன்னா தமிழர் உணவு தான் நான் சொல்லணும்னு வச்சிருந்தேன். ஏன்னா இந்த பிளான்ட் ஐடென்டிபிகேஷனை எப்படி பிரிச்சிருக்காங்க, கூல உணவுகள், கூலம் இல்லாத உணவுகள், அந்த மாதிரி ஒரு நிறைய வகைகள்ல பிரிச்சிருக்காங்க. எப்பயில இருந்து அந்த இப்ப சொன்னேன் இல்லையா, அந்த மாப்பிளச்சம்பா வந்து சங்க இலக்கியத்துல கிடையாது அப்படின்ட்டு. சங்க இலக்கியத்துல கிடையாதுன்னா அந்த அரிசி இருந்திருக்கு, ஆனா அந்த வகைப்பாடுன்னு தனியா பிரிச்சு காட்டல அவங்க. பேரா சோ சொல்லல, பேரா சொல்லல. சோ அவ்வளவுதான். நம்மளுக்கு அதுல அப்ப வந்து இங்க வந்து அவர் இந்த சிலப்பதிகாரத்திலேயே அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, 3 விதமான ஆய்வாளர்கள் ஒன்னா உட்காரணுங்கிறாரு. ஒண்ணு வந்து சித்த மருத்துவத்தை பத்தி தெரிஞ்ச ஒரு ஸ்காலர், அப்புறம் வந்து பாட்டனில ஒரு நல்ல ஸ்காலர், அப்புறம் தமிழ் இலக்கியத்துல நல்ல ஒரு நிலையில இருக்கக்கூடிய ஒரு ஸ்காலர். 3 பேரும் ஒன்னா உட்கார்ந்து இந்தியால இருக்கக்கூடிய மொத்த தாவரவியல் வகைப்பாடுகளை வந்து ஒரு டிக்ஷனரி மாதிரி தொகுக்கணும் அப்படிங்கறது தான் இவர் வலியுறுத்திருக்காரு இந்த புத்தகத்துல. அதுல வந்து பாத்தீங்கன்னா, நான் வேற ஒரு தமிழரின் தாவரங்களும் பண்பாடும்னு சொல்லி கூவி கிருஷ்ணமூர்த்தியோட ஒரு புத்தகம் படிச்சிருக்கேன். அப்ப அவர் படிக்கும்போது அவர் சொன்னது வந்து, நம்மளோட மூலிகை தாவரங்கள் இவ்வளவு இருக்கு, நம்மளோட உணவு தாவரங்கள் இவ்வளவு இருக்கு, விலங்குகளுக்கான தாவரங்கள் இவ்வளவு இருக்கு, அயல் தாவரங்கள் வெளிநாட்டுல உள்ள தாவரங்கள் உள்ள கிட்டத்தட்ட நம்மளோட இந்தியன் இதுல வந்து 1000 தாவரங்களுக்கு மேல இருக்குங்கிறாரு. ஓ. இதுலயுமே அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, எப்படி வந்து நம்ம சொன்னோம் இல்லையா, நான் ஒரு கேள்வி சொன்னேன், புலி வந்து எந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு வந்து உள்ள வந்ததுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, அதையுமே அவர் உறுதிப்படுத்திருப்பாரு. எப்படின்னா கேள்வி எழுப்பியிருப்பாரு, என்னன்னா நான் எல்லாருக்கிட்டையும் கேட்பேன், பாரம்பரிய உணவுன்னு சொல்றீங்களே, இது எந்த காலத்துல இருந்து வந்தது வந்து பாரம்பரிய உணவுன்னு நீங்க சொல்றீங்கன்னு கேட்பேன். எல்லாம் அந்த ரைட்டிங்கா சொல்றேன் இல்லையா, எந்த காலத்துல இருந்து சொல்லப்படுற உணவு வந்து பாரம்பரிய வகைப்பாட்டுக்குள்ள நீங்க வருதுன்னு சொல்றீங்க. ஏன்னா கேசரியை நம்ம பாரம்பரிய உணவுன்னு சொல்றோம், ரவையில பண்ண கேசரிய வந்து பாரம்பரிய உணவு சொல்றோம். மைசூர் பாக்க பாரம்பரிய ட்ரெடிஷனல் ஃபுட்ல கொண்டு வந்துட்டோம். அது மைசூர் பாகு, இது எப்படி பாரம்பரிய உணவுக்குள்ள வரும்? அது அப்ப எந்த வருஷத்துல இருந்து வரக்கூடிய உணவுகள் பாரம்பரிய வகைப்பாட்டுக்குள்ள வருது அப்படின்னு கேட்டா யாருமே அதுக்கான தெளிவான ஒரு பதில வந்து சொன்னதே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கே தெரியாது. அப்ப வந்து எப்போ நம்மளுக்கு வந்து பண்டமாற்று முறை அறிமுகமாச்சோ, வெளிநாட்டுல இருந்து கப்பல் வணிகம் எப்ப ஆரம்பிச்சதோ அப்பயே நிறைய மாறிடுச்சு. மிளகுக்கும் மிளகு கொடுத்துட்டு நம்ம வந்து மிளகு கொடுத்துட்டு சிகப்பு மிளகாய வந்து பண்டமாற்று முறை பண்ணோம். அப்ப அங்கவே பாரம்பரியம் முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம வந்து சிகப்பு மிளகாய் இல்லாத ஒரு உணவு நம்ம கிட்ட கிடையவே கிடையாது. கிடையவே கிடையாது. அப்ப எப்படி நீங்க இந்த பாரம்பரிய உணவுன்னு சொல்வீங்க? கிடையாது. அப்ப நீங்க அந்த வகைப்பாட்டை முதல்ல நீங்க உறுதி செய்யணும்னு சொல்றாரு இந்த புத்தகத்துல. அவரு அந்த ரூல்ஸ் ஒரு ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஒரு 30 ரூல் படிச்சோம் இல்லையா, அதுல அந்த வகைப்பாட்டை எது வந்து இலக்கிய தாவரங்கள், எது வந்து அந்த தாவரங்கள்ன்றது அந்த வகைப்பாட்டை உறுதி செய்யணும். இது வந்து நான் யூடியூப்ல சின்னதா ஒரு லிங்க் பேசியிருந்தேன். அதாவது இந்த புத்தகம் தமிழரின் தாவர உணவு, அதுக்கப்புறம் தமிழரின் தாவரங்களும் பண்பாடும்ன்ற புத்தகம், 3 புத்தகமும் வந்து முக்கியமான ஒரு புத்தகமா நான் பாக்குறேன். ஒரு உணவு சார்ந்த ஆராய்ச்சி பண்றவங்க வந்து இந்த 3ஐயுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுதான் முக்கியம். சோ அது தெரியும், அது பாக்கணும். அது நானும் சாப்பிட்டோம். அப்பதான் இந்த வகைப்பாடு நம்மளுக்கு புரியும். கூல உணவுகள்னா என்ன, கூலம் இல்லாத தானியங்கள்னா கீரை வகைகள் எல்லாத்தையும் சொல்றாங்க. கூலம் உணவுகள் அப்படின்னா சிறு கூலங்களா பெருங்கூலங்களா அப்படின்னு சொல்றோம். சிறு கூலங்கள்ன்றது சிறுதானியத்தை, பெருங்கூலங்கள்ங்கிறது வேற வேற இத சொல்றாங்க. சோ அந்த வகைப்பாடெல்லாம் அந்த தமிழரின் உணவுன்ற ஒரு புத்தகத்துல ரொம்ப தெளிவா எழுதி இருந்திருக்காரு, எந்த வகைப்பாட்டுக்குள்ள எல்லாம் வருது அப்படின்ட்டு. சோ பெரிய சப்ஜெக்ட் மேடம் இது. நம்ம தமிழரின் என்ன மேடம் சொன்னீங்க? தமிழர் உணவு நமச்சிவாயம்னு, தமிழர் உணவுன்னு நமச்சிவாயம்னு எழுதியிருக்காரு. உலக தமிழராய்ச்சி நிறுவனம் வந்து வெளியிட்டு இருக்காங்க. சூப்பர், தேங்க்யூ மேடம். பெரிய இன்ஃபர்மேஷன் இதெல்லாம்.
9962252225. 9962252225. ஸோ நீங்க இந்த நம்பருக்கு தகவல் சொன்னீங்கன்னா நான் என்னென்ன புக்கு படிச்சேன் அப்படிங்கிற புத்தகம் வந்து நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். உணவு சார்ந்து. நன்றி. நன்றிப்பா.